வணக்கம்ப்பா. நான் உங்க ஷேடோ டெக்கு கூட உலகத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூஆர் மை லவ். இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜெமன் இதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வரமாட்டான்ல, அவன் போயிட்டான், என்னை விட்டு தூரமாக போயிட்டான். அவன் சாகிறப்போ நான் ஏன் அவன் பக்கத்தில் இல்லைன்னு தோணுது. அவனுக்கு பதிலாக நான் அந்த இடத்துல இறந்துக்கலான்னு தோணுதுடா. என்னால் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நீ இந்த இடத்துல இருக்காத ஜங்குக், கிளம்பி போயிரு. இப்போ என்னமோ புதுசாக வந்து அக்கறை கட்டுறியா? ஏண்டா அவன் விட்டு போனான்னு நினச்சவன் தானடா நீனு. அப்புறம் என்னடா மயிறு இங்கே வந்து உட்காந்து அழுது சீன் போட்டுட்ருக்க. ஸ்கூல் டயத்தில் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் பார்த்தா வெறுக்க ஆரம்பிக்கிற, அவனை அடிக்கிற. இதெல்லாம் என்னடா லவ்? உங்கள் ஊரில் இதுக்கு பேர் தான் லவ்வா? சொல்லுடா. பாரு ஜமீன், நான் அவன் கூட இல்லைதா. அவனை நான் அடித்தேன்தான், ஹர்ட் பண்ணேன்தான், போனோன்னு நினச்சேன்தான். ஆனால் நீ அவனை பார்த்துருக்கலடா. ஆனால் அவன் இப்போ இல்லாமல் போயிட்டான். நீ தான்டா காரணம். அட்டிங்க எவ்வளோ தைரியம் இருந்தா நான் காரணம்னு சொல்லுவேன். என்ன உனக்கு வெக்கமா இல்லையா? யார் மேலேயாச்சும் பழி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நானாடா அதுக்கெல்லாத்துக்கு காரணம்? பாவி நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் ஜங்குக்கோட சட்டையை அப்படியே பிடிச்சி தூக்குறான். இது பார் ஜங்குக்கு, உன்னால் ஏற்றுக்க முடியல, புரியுதா? அவன் ஒன்னால தான் இறந்து போனான்னு உன்னால் ஏற்றுக்க முடியலடா. அதுக்கு என் மேலே தூக்கி போடுற எல்லாத்தையும் நீ ஒழுங்கா வச்சிருந்தா அவன் என்னத்துக்குடா சாக போகிறான்? வேணா, என்னுடைய வெறியத்தாத, தயவு செய்து இந்த இடத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. பந்தியோ அழுத்தியோ பொத்திட்டு போயிரு. எனக்கு ஆண்டே தர வேலை வச்சுக்காத, போடா அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறான். ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்துல உட்காந்து செம்ம அழுக அழுதுட்டு இருக்கான். ஜெமினு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஜங்குக்கு இருக்கான்ல, ஆமாம் இருக்கா, அது என்ன இப்போ அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுறாங்க. என்னமோ அவன் சுற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. முன்னாடி போட்டேன்னு வச்சுக்கோ, நானாடா சுத்த சொன்னேன், அவங்க சுற்றுறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, அப்படிலாம் சொல்லாத. ஆனால் நம்மள அவனை பாதுகாக்கணும். எதுக்கே? நான் தானே அவனை லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு எல்லாரும் லவ் பண்ணுறாங்க. என்ன ஜங்கு குணையும் தானே லவ் பண்ணுறான்? ஆமாம் லவ் பண்ணுறான். இருந்தாலும் அவன் பின்னாடி பொண்ணுங்களாம் சுற்றுறது எனக்கு காண்டாகலை, ஜெலஸ் ஆகலை, ஆகுது. அதுதான் நானும் சொல்கிறேன். அது என்னமோ ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஏதோ ஒன்று ஆகுதில்ல. அதை நான் உன்கிட்ட தாண்டா கேட்கணும். ஆகுது. ஐயோ, இவனோட சேர்ந்து நானும் பைத்தியமாகறேன். ஏய் விளவு, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும்? ஜெமினா, எனக்கு இந்த ஜங்குக்கு பின்னாடி யாருமே சுற்றக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டோம், அவன் கையை காலெல்லாம் உடச்சி போட்டுட்டுமா? அப்போ என் கூட இருப்பாள்ல. அங்கே ஜிமின் தான் ஆன்ட்டே அவங்க மேலே எங்கேயும் பார்த்துட்டேன். ஏட்டே அங்கே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை பண்ண சட்டுக்கு அவனை சாவடிச்சிடு. அவனை சாம்பலை அப்படியே தூக்கி டப்பாக்குள்ளே போட்டு வச்சு அதை உன் பக்கத்துலேயே வச்சுக்க. என்ன கேடு வரப்போகுது? அவன் யாருக்கிட்டே போக மாட்டாள, உன்கிட்ட தானே இருப்பான். ஜெமின் கரெக்டாக சொன்னான். இரு, நான் போய் பத்தி எடுத்துகிட்டு வரேன். விட்டு செருப்பு நாயே டா, விட்டா கொலை பண்ண பண்ணிடுவோம் போலையே. என் கூட ஜங்குக்கு இருக்கிறதுக்கு நான் என்னன்னாலும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். என்ன பம்கின், அப்போ நீ என்ன சாகடிச்சிடுவியா? ஐயோ ஜங்குக்கா, நீயா? என்ன சாகடிக்கணும்னு சொல்கிறப்பலா இந்த ஜங்குக்கா உனக்கு தெரியல போலையே, இப்போ மட்டும் தெரியறான். என்ன சொல்ல, சாகடிக்க போறியா? இல்லை ஜங்குக்கா, அது உன் பின்னால் நிறைய பேர் சுற்றுறாங்களா, எனக்கு காண்டா இருக்கு, அதுக்காண்டி சாகடிப்பியாடா? ஐயோ ஜங்குக்கா, இப்போ நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்? சட்டுக்கா நீ உன் ஃபேஸை மறைச்சிரு. ஏண்டா என் ஃபேஸை மறைச்சிட்டா உன்னை பார்க்க முடியுமா? அதான் எனக்கு மட்டும் தெரியுற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி, நான் வேணா அதை ஏற்றுக்கிறேன். எல்லாரும் உன்னோட ஃபேஸை பார்க்கட்டும். ஆனால் யாரும் வந்து அவங்ககிட்ட லவ் யூ சொன்னாலுமே நீ வாட்ஸ்அப்லாம் பண்ணக்கூடாது. அவங்க கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, ஓடி போயிடணும், சரியா? அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஜங்குக்கோ அப்படியே சிரிச்சிட்டு டேங்கோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணுறா. சரிடா, யாருக்கிட்டேயும் போக மாட்டேன், உங்ககிட்ட தான் இருப்பேன். அப்போ ஓகே ஜங்குக்கா.
அவகிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஐ லவ் யூ. சரி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வா போகலாம். ஜங்குக்கா, நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னு புரியுதா? நான் லவ் யூ சொன்னேன். சரி, வா போகலாம். அவ்வளோதானா? இங்கே பார் ஜங்குக்கா, நான் அவகிட்ட பல தாட்டி லவ் யூ சொல்லியிருக்கேன். ஆனால் அவ வாயிலிருந்து ஒரு தாட்டி கூட லவ் யூ டூன்னு வந்ததே கிடையாது. நான் லவ் பண்ணுறப்போ எனக்கு நீ லவ் யூ டூன்னு சொன்னது. அதுக்கப்புறமா சொல்லவே மாட்டேன்றா. ஏன் சங்குக்கா அப்படி இருக்கா? அது சொன்னாதான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமாடா? சொல்லு. இங்கே பாரு சங்குக்கா, அதெல்லாம் அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் எனக்கு அதை உங்கள் வாயில் இருந்து அதை கேட்கணும்னு தோணுதில்ல சங்குக்கா. அப்போ நீ சொல்ல. சங்குக்கா என்கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொல்லி டேங்கோட கையை அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே டேங் தான், ஜங்குக்கா ப்ளீஸ் எனக்காண்டி ஒரே ஒரு தட்டி சொல்ல அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கா. ஸோ ஜிமின் தான், இவங்களோட பெரிய கொடுமையாரி, எதுக்கடா இவங்களா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தலைமையில் கை வச்சிட்ருக்கான். அப்படியே சுற்றி அங்கே நிறையா பசங்களா பொண்ணுங்களா நின்றுட்டுருக்காங்க. என்ன எதுக்கு கூறுற அப்படிங்க விடுமது அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாம் அப்படியே குடுன்னு ஓடிடுறாங்க. டேங்கோ ஜங்குக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே 9th இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் ஜங்குக்கு பிடிச்சி போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக்குமே அவனுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ 2 பேருமே அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் வந்து நியூவாக தான் 10th ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ அப்போலேருந்து ஜங்குக் கூடயும் டேங் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பான். டி ஜங்குக்கா, எங்கே அது கூட என்னை கூப்பிட்டு வந்தா? கிளாஸ் ரூம் தானே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். எங்கண்ணா? எம்டிஆர் இருக்கலாம் கிளாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். எந்த கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா? இல்லை, சரி அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லு. நீ ஏன் எனக்கு லவ் யூவே சொல்ல மாட்டேன்ற? அதுக்கு அங்கே ஜங்குக் தான், இங்கே பாருட்டேன், லவ் யூ சொன்னாதான் ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு கிடையாது. ஒவ்வொரு டைமும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லி தான் உனக்கு என்னோட லவ்வை தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லாமே நான் அந்த லவ்வை உன்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். தப்பா? இல்லை, தப்பு தான். என்ன தப்பா? நீ சொல்லி காட்டுறியோ சொல்லாமல் காட்டுறியோ, ஆனால் நான் ஒன்று ஆசைப்பட்டு உன்கிட்ட கேட்குறேன்ல, அதை நீ எனக்கு கண்டி பண்ணல. என்னோட சின்ன இந்த ஆசையை நீ நிறைவேற்றாமல் இருக்க. அப்போ அது தப்பு தானே ஜங்குக்கா? எனக்கும் அது கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக ஜங்குக்கிட்டா அவனோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சி கேட்டுட்ருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்குமே அப்படியே செம்மையாக டிஸ்டர்ப் ஆகுறான். இங்கே பாரு பம்கின், சும்மா இந்த மாதிரி க்யூட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளோ நாளாக 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ரூல்ஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தியே, அது 5 செகண்டில் ஓடிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ஜங்குக்கா? அப்புறம் இப்படி க்யூட்டாக பண்ணா தோணாதடா? அப்புறம் அந்த எல்லாரும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களாம். எதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா? அதான்டா இதுதான். ஜங்குக்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. நான் தான் உங்ககிட்ட படித்து சொல்லியிருக்கல, அதெல்லாம் வேணான்னு. நீ இப்படியே பண்ணா இன்னைக்காச்சும் ஒரு நாள் அது மாறதான் போகுது. அப்போ என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஜங்குக்கா அப்படி கொத்த நான் பண்ணுவேன், புரியுதா? ஏன் ஜங்குக்கா அப்படி இருக்கோ? அது உனக்கு ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காவா? அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதுதான்டா உனக்கு புரிய மாட்டேன்டுதா. அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் கூடயே இருந்து ஜாலியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நான் கேட்குறத பண்ண மாட்டேன். நீ மட்டும் நான் கேட்குறத பண்ணுறியா? அதை பண்ண மாட்டேன்றல. ஆனால் இதை மட்டும் உனக்கு வேணுமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் போடா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு டேங்கோட ஹெட் மேலே அங்கே ஜங்குக்கோட ஹெட்டையும் அப்படியே வைக்கிறான். ஹே பம்கின், என்ன ஜங்குக்கா? உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதை எனக்கு கண்டி தரணும். என்ன கேட்க போகிற? உன்னோட கையை நான் பிடிச்சிக்கிட்டுமா? இவ்வளோதானா? இதெல்லாம் எதுக்கு ஜங்குக்கா கேட்டுட்ருக்க? நீ எதனாலும் பண்ணிக்க.
உன்னோடதுடாண்ணா. அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான், அவனோட 2 கையுமே. சரி, நான் இதைத்தான் நினச்சேன், நீ வேற என்ன நினச்ச? அதான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்க ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவ்வளோதான், டேங்க அங்கே பேச்சே வரல. டேங்க இப்போ அப்படியே ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு டப்பு 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 டப்புன்னு ஒரு டோர் தட்டுற சவுண்ட் தான் கேட்குது. குக்கா கதவை தட்டுறாங்க. தட்டுட்டு போகிறான். அதுக்கு என்ன இப்போ? ஜிமினாக தான் இருக்கும், கதவை திறக்கணும், என்னை விட. டேய் போடா, அவனுக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நடுவில் வந்துட்டே இருப்பான். அவனெல்லாம் கண்டுக்காத, கொஞ்ச நேரம் எப்படி இருக்கலாம். ஜங்குக்கா அப்புறம் உடச்சிட்டு கூட வெளியே வருவான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இப்போ அப்படியே டோர் உடச்சிட்டு இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ 2 பேரும் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஜங்குக்கே ரொம்ப அழகான ரொமான்ஸில் நடுவில் வந்து கெடுத்து விட்டேன்னா என்ன? அதுவும் இந்த கிளாஸ் ரூமில் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? பிரின்சிபல் வரைய விஷயம் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இப்போ ஜங்குக் தான், ஃபிலிக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்க நீனு? எதுக்கு சம்மந்தமே இல்லாமா இப்போ எதுக்குள்ளே வர? அட்டடா, என்ன பண்ணுறது, நானும் ஒன்று எவ்வளோ தட்டி தான் கூப்பிட்டுட்டே இருக்குதுப்பா. ரேஸுக்கு வா வான்னு சொல்கிறேன், வராமல் இப்படி இவன் பின்னாடி சுற்றிட்டுருக்க. அப்படி என்ன இவனை ஒன்று பண்ணா? சொல்லு, நானும் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே அடிக்கிற மாதிரி போக அங்கே டேங்தா ஜங்குக்கா வேணாம் விட்டுற. ஏய் முத்தன்னு விட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், வந்து பிடிச்சிட்ருக்க விட்றா மொத்த அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே ஜங்குக்கு தான் போட்டு ஃபிலிக்ஸை போட்டு சம்மட்டி அடிச்சிட்ருக்கான். கதவை திறந்து உள்ளே வந்ததே தப்பு, அதில் ஏன்லே வேற ஏன் முன்னாடி வச்சு தப்பாக பேசுகிறா. வேணாம் விடு ஜங்குக்கா, வேணாம் ஜங்குக்கா, போதும் ஸ்டாப் பண்ணு, பிரின்சிபலுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்டா, விட்றா அப்படின்னு சொல்லி அங்கிட்டே அவங்க தான் கத்திட்டே இருக்கான். ஜங்கு காதலே வாங்கலை. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிமின்மே வரா. இவன் வந்துட்டானா, இவன் ஒருத்த ஏதாச்சும் ஜங்கு கிட்ட வாயை கொடுத்துருப்பான், போட்டு தட்டி உழிச்சிட்ருப்பான். ஜிமின் என்னடா பார்த்துட்ருக்க, ஏதாச்சும் பண்ணு. நான் என்னடா பண்ண முடியும், அவன் தானே வாயை கொடுத்துருப்பான், அதனால ஜங்குக்கு போட்டு மிச்சிருப்பான். எனக்கு என்னெல்லாம் தடுக்க முடியாது, அடுத்து இந்த என்னையும் சேர்த்து தெரியும், அதெல்லாம் நீ வேணாம், நீ அமைதியாக இரு. ஜிமின் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்டா. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பார்த்தீங்களா பேசாம கடை. ஃபெலிக்ஸுமே அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். டேய் என்ன ஆளை பற்றி தப்பாக பேசினா உனக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தான் ரேஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ தட்டி விட்டு போனால் எங்களுக்கு கோவம் வராதா? அப்போ என்ன பயந்துட்டியா? டேய் யாருக்கு பயந்தா? நான் ஒன்றும் பயப்படல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க முக்கியம், அவனை பார்த்துட்டு தான் நான் எங்களால் வருவேன், புரியுதா? என்ன ரேஸ் என்ன நைட்டு தானே, இப்போவே உங்கள் அப்பனோட ரேஸ் விட்டுட்ருக்கா, அப்படி இங்கே போட்டேன்னு வச்சுக்கோவேன். இந்த பாரு ஜங்குக்கே, நான் இன்னைக்கு நடக்க போகிறது கேட்கல, நேற்று ஒன்று நடந்துச்சு, அதுக்கு ஏன் வரல அதை சொல்ல. ஃபெலிக்ஸ் நேற்று நான் ரேஸுக்கு வரேன்னு வைக்கிறேன், நான் வாயை திறந்து சொல்லவே கிடையாது. நீயா என்னோட நேம போட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? நான் சொல்லி நான் வந்தா நீ பேசலாம், நான் சொல்லாமையே நீயா என் நேம கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இஷ்டம் இதுக்கெல்லாம் நான் வந்து உட்காரணுன்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டைமும் தோற்று போகிற நாய் என்கிட்ட பேசுகிறியா? போயிருமோதா எனக்கு காண்டித்தாத, அதுக்கப்புறம் நீ தான் அனுபவிப்ப, ஒழுங்குமுறையதை போயிடு அப்படின்னு சொல்ல அங்கே ஃபிலிக்ஸ் அப்படியே இன்னும் அப்படியே ஜங்குக்க வெறியேற்ற மாதிரி பேச அங்கே ஜிமின் டென்ஷன் ஆகி அங்கே ஃபிலிக்ஸை போட்டு தூக்கி போட்டு மிச்சிட்டு இருக்கான். உம்மால நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா வந்து அவனே டென்ஷன் பண்ணிகிட்ருக்க. ஏண்டா எத்தந்தட்டி உன்னெல்லாம் அச்சால் திருந்த மாட்டேன் நீனு அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் போட்டு பொழக்கிறான். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிச்சிட்டு அவனோட ஷர்ட் எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்ருக்கான். டேங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டில் அப்படியே தட்டி விட்டுட்ட. இந்த பார் ஃபிலிக்ஸ், இப்போ என்ன ஜங்குக்கு ரேஸ்க்கு வரணும் அதானே, அவன் வருவான், நீ தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு, சும்மா அவனை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்களும் பேசுகிறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அங்கே ஃபிலிக்ஸுமே சரிடா வரட்டும் வந்து என்னதான் புடுங்குறான்னு நானும் பார்க்குறேன். ஜிமின் தான் அப்படியே கையை வாங்குறான். ஃபிலிக்ஸ் அப்படியே பேக் போகிறான். பார்த்தியா பயம் இருக்கிற உனக்கு எதுக்கிட்டா இந்த வேலை,
அவ்வளோ பயம். ஆ அவ்வளோ முடியாத போயிரு. இன்னும் அப்படியே பச்சையாக நடிச்சிட்டு இருக்காத. நல்லா பயப்படாம நான் தைரியமாக இருக்கேன்ட்டு போயிரு அப்படின்னு சொல்ல ஃபிலிக்ஸோ அப்படியே போயிடுறான். சங்குக் தான் இப்போ அப்படியே டேங் சைட் டர்ன் பண்ணிட்டு, எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கு சரி நான் தான்டா கொடுத்து வச்சிருக்கணும். அங்கே டேங் அப்படியே பார்க்குறா. ஏன் அப்படி சொல்கிற? இதை வேற யாராச்சும் இருந்தா அதெல்லாம் ரிஸ்க்கு போகாத அப்படி இப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்த்துருப்பாங்க. ஆனால் நீ மட்டும்தான், நீ என்னன்னாலும் பண்ண, நான் உன் கூட இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை நினைக்கிறப்ப தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும். இங்கே பாரு ஜங்குக், எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அது உனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போவும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். உனக்கு பிடிச்சதை நீ பண்ண, நான் என்னதான் ஆனாலும் உன் கூட தான் இருப்பேன். எப்போவும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், சரியா அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கோ இப்போ அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். அங்கே ஜிமின் தான் எங்கே இருக்கேன் எதிரிக்கேன்னு தெரியாமல் இவங்க வேறு படுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேறு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் பார்த்தா அங்கே ஜங்குக் தான் பெட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அங்கே இப்போ ஒரு பொண்ணு தான் வேகமா ஓடியான்ட்டு அப்பா 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 எந்திரிப்பா எந்திரிப்பா அப்போ எந்திரிப்பா அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் தான் என்னடி உனக்கு என்ன வேணும்? அப்பா உன்கிட்ட ஒன்று கேட்கணும், எந்திரிப்பா அப்படின்னு சொல்ல முழிச்சுதான் இருக்கேன், என்னன்னு சொல்லு. எங்க எங்கே போனாரு? ஏன் அவர் என் கண்ணில் காட்டவே மாட்டேன்ற? இப்போ ஜங்குக் அப்படியே எந்திரிக்கிறான். ஐரா என்கிட்ட அதை பற்றி கேட்காத, நான் தான் சொல்லியிருக்கேல அவன் இப்போதைக்கு வரமாட்டான். அவன் அவன் அது வந்தா அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்ப்பா, எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்கப்பா. நான் மட்டும் அப்போதையும் அமைதியாக இருக்கணுமா? எல்லாரும் கேட்குறப்போ எனக்கும் கஷ்டமாக இருக்கும்லப்பா. ஐரா எனக்கு புரிஞ்சுப்பல இப்போதைக்கு இல்லை, இனிமேல் அவன் வரமாட்டான். ஏன்ப்பா வரமாட்டாங்க? இந்த ஐரா பாப்பாவை அவங்க பார்க்க வரமாட்டாங்களா? அது ஒரு நாள் வரும், அப்போ நீ கண்டிப்பாக பார்ப்ப. இப்போதைக்கு என்கிட்ட எதையோ அதை பற்றி கேட்காத ஐரா ப்ளீஸ். அப்பா ஆனால் எனக்கு அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா, நான் என்ன பண்ணட்டும்? ஐரா அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே ஜங்குக் அங்கே ஐராவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஐராவுக்கு ஒரு 5 years இருக்கும். ஸோ அவளும் இப்போ அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு, உன்னை நான் எப்போவும் டார்ச்சர் பண்ண மாட்டேன்ப்பா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அப்படியே பண்ண, நான் எப்போவும் ஒன்று கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்ப்பா. நீ சொல்லியிருக்க அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும்ப்பா. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் தே தே தேம் பார்க்கணுமே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அப்படியே அழுகிற மாதிரி ஃபேஸ் வச்சு கேட்க அங்கே ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. அவனோட மைண்டில் தான் எனக்கு தெரியல ஐரா, அவன்கிட்ட நான் எப்படி வாயை திறந்து சொல்லுவேன்? அவங்க இறந்துட்டான், நம்மக்கிட்ட இல்லை, அவன் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டான்றத என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியல. இனி என்ன பண்ணனே தெரியலடி. ஆனால் நீ எப்படி தான் அவனை மாதிரியே இருக்க. நான் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நான் என்ன பண்ணாலும் பொறுத்துட்ருக்க. ஆனால் உங்கள் அப்பனும் என்னை வெறுத்தது கிடையாது, நீயும் என்னை வெறுத்தது கிடையாது. நானும் உன்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஐரா, என்னை மன்னிச்சிட அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கண்ணு ஃபுல்லாக அப்படியே தண்ணியோடு இருக்கான். ஸோ ஐராவும் அப்படியே ஜங்குக்கு அப்படியே டேப் பண்ணிகிட்ருக்கான். அப்பா நீ அழுகிறேன்னு தெரியுது, அதை கத்தி மனுஷ விட்டு அழு, அப்போ தான் உனக்கு அதோட ஃபீல் உனக்கு புரியும்பா. இப்படியே இருந்தால் அது நல்லதுக்கு இல்லை. அங்கே ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஐராவை பார்த்து, இது எப்படி உனக்கு தெரியும்? அத்தோ என்கிட்ட சொன்னார், இப்படி யாருமே மஞ்சளுக்குள்ளே வச்சுட்டு அழுக கூட்டாதான், அப்போது நம்ம மஞ்சளுக்கு எதுவும் வெளியே போகாதான், நம்ம அழுதாதான் போகுமா, வாய் விட்டு கத்தணுமாப்பா, இன்னும் இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் தான் அப்படி ஐரோ கெட்டி பிடிச்ச
அவ்வளோ அழுக அழுகிறான். ஸோ ஐராவை அப்படியே தூக்கி வச்சுக்கிறான் அவனோட மடியில், அப்படியே 2 சைடும் ஐராவை அப்படியே மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிறான் ஃபேஸ் பார்த்த மாதிரி. அவ்வளோ அழுக அழுதுட்ருக்கான். ஏ ஐரா, என்னடி கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? ஜிமின் மாமா, என்ன நீ கூட்டு போவாரியா? என்ன கூட்டு போறியாவா? எங்கே இருக்கா? ஸ்கூல் விட்டுடுச்சு மாமா, கூட்டு போவா. அப்போ எங்க? அவரா கால் பண்ண மாமா, எடுக்கல. ஒருவேளை அப்போ தூங்கிட்டு பாரு மாமா, நீ வந்து என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்ல. அங்கே ஜிமின் செம்ம டென்ஷன் ஆகிறான். இப்போ அப்படியே வேமா அவனோட கார் எடுத்துகிட்டு அங்கே ஐராவை பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு தான் வரான். ஸோ ஐரா அழகா க்யூட்டாக அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்கா. ஜிமின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ ஐரா பார்த்த உடனே அப்படியே குட்டு குட்டுன்னு ஓடி வந்து ஜிமினோட காலை தான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஜிமின் அப்படியே ஐராவோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணுறா. இப்போ அந்த இடத்துக்கு அப்படியே அந்த கிளாஸ் டீச்சர் தான் வராங்க. எல்லா பேருமே போயிட்டாங்க. இன்னும் ஐரா மட்டும்தான் அப்படி தனியாகவே இருக்கா. இந்த 1 மந்த்தா ஐராவை ஏன் எல்லோரும் இப்படி கூட்டு வரதுக்கு லேட் ஆக்குறீங்க? முன்னாடிலாம் அப்படி இருக்காதே, எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இனிமேல் இப்படி நடக்காது, பார்த்துக்கலாம். சரி, ஓகே, குழந்தைய நல்லா பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஜிமின் தான் இப்போ அப்படியே ஐராக்கு கீழே அப்படியே உட்கார்றா. ஐரா அப்படியே அங்கே ஜிமினை பார்த்து ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கா. அப்போ திருந்த மாட்டாள்ல, அவனுக்கு இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எழுந்திரிக்கிறான். ஐரா அப்படியே பிடிக்கிறா. ஜிமின் மாமா, இதுக்காண்டியா அப்பாவா எப்படி திட்ட போறீங்க? அதெல்லாம் திட்டாதீங்க, அப்பா கொஞ்சம் பிஸியாக இருப்பார். இது உன் அப்பன் தானே, அவன் நல்லா பிஸியாக இருப்பான். என்ன பண்ணிகிட்ருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்டி, அவனுக்கு இருக்கா. ஜிமின் மாமா ப்ளீஸ் மாமா, அப்படிலாம் சொல்லாதா. அப்பா பாவம் ஏதோ டிப்ரெஷனில் இருக்காரு போல, நேற்றுலாம் என்னை கட்டி பிடிச்சி அழுதாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஒன்றை கட்டி பிடிச்சி அழுதானா? ஆமாம், என்னை கட்டி பிடிச்சி அழுதாரு மாமா. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே அப்படியே ஐரா உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்ட. அவனும் இப்போ அப்படியே கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஐரா அப்படியே மாமா மாமா பார்த்து பார்த்தா செம்மையாக இருக்கும், போது அப்படின்னு சொல்ல. வாய்க்கெலாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அப்பா கிட்டலாம் வாயை கம்மி பண்ணிடு, என்கிட்ட மட்டும் என்னடி இப்படியே பேசிகிட்டே இருக்க. மாமா அப்போ தான் சொல்ல, மாமா போதும் மாமா அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப க்யூட்டாக அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஜிமினிக்கெலாம் அதை பார்க்குறப்போ அப்படி அவங்களோட மெமரிஸ் தான் வந்துட்டு இருக்கு. டேய் ஜிமினா, எதுக்குடா பாட்டை மாற்றின? டேய் எல்லாவே என்னடா பாட்டு கேட்குற? இதெல்லாம் நல்ல பாட்டு கிடையாது. வா குத்துப்பாட்டா கேட்கலாம். குத்துப்பாட்டெலாம் வேணாம், எனக்கு மெலோடி சாங் தான் வேணும். எது மெலடி சாங் வேணுமா? டேய் லவ் பண்ணுறேன்றதுக்காண்டி எவ்வளோ பார்த்தாலும் மெலடி சாங் கேட்டு இருப்பியோ, ஒட்டிங்க போட்டேன்னு வச்சுக்கோவேன். ஜிமினா, உனக்கு லவ் சாங்லாம் கேட்குறப்ப தான் அதோட அருமைலாம் தெரியும். லவ் பண்ண தானடா உனக்கெல்லாம் தெரியறதுக்கு. ஏய் இப்போ நான் சிங்கப்படுத்தியோ லவ் பண்ணலன்னு சொல்லி எனக்குன்னு ஒரு ஆள் கிடப்பான். அது இந்த ஸ்கூலில் நான் பார்த்ததே இல்லையா ஜிமினா? அங்கே ஜிமின்தா. டேய் ஹைடெங்கடா, நான் ஒன்றும் இந்த ஸ்கூலில் எனக்கு ஏற்ற ஏஜில் இருக்கிற பையனால கல்யாணம் பண்ண மாட்டேன். என்னோட அப்படியே ஒரு 22 வயசு 23 வயசு அப்படி இருக்கிற தான்டா லவ் பண்ணுவேன். எதுக்கு ஜிமினா நீ அவ்வளோ ஏஜ் கேப்பில் பார்க்குற? இப்போ நீங்கள் 2 பேர் பண்ணுற லவ்வெல்லாம் ஒழுங்காகவே புரிஞ்சுக்க முடியல. சேம் ஏஜ் சேம் தாட் இதெல்லாம் இருக்கிறப்பெல்லாம் என்னத்தை சொல்ல. ஆனால் என்னோட ஏஜ் கூட இருக்கிறவனை பார்த்தா அவ்வளோதான், அவன் எனக்கு என்ன தேவையோ அது நல்லாவே யோசிப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கும் ஜங்குக் எப்போவுமே பெஸ்ட்டு தான். அவன் எப்போவும் எனக்கு ஏற்றப்பில் தான் பண்ணுவான். ஹெலே ஜங்குக் அப்படின்னு சொல்ல. அங்கே ஜங்குக் அப்படியே அவங்களோட மாடியில் தான் அப்படியே படுத்துட்ருப்பான். ஸோ அப்படியே அவன் அவங்களோட ஸ்டொமக் சைடு அப்படியே டேர்ன் பண்ணிட்டான். அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே அவங்களோட ஹிப்பில் அப்படியே கவர் பண்ண மாதிரி 2 சைடு பிடிச்ச அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படியே ரப் பண்ணுறான். ஓ ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்க? ஹேய் நான் என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் நான் ஒருத்தர் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா கிரிஞ்சாக காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ டக்குன்னு அவங்க டேர்ன் பண்ணிட்டு, ஏய் இந்த பாட்டு ஜிமினா இப்படிலாம் சொல்லாத, அது இது கிரிஞ்செல்லாம் கிடையாது, இது ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்வீட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட் பார்த்து நக்கி பார்த்தியா? ஜிமினா இந்த பார் இப்பெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ மண்டலே கொட்டிடுவேன். இல்லை புரியல, என் கண்ணு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது தப்பா தெரியல, நான் வந்து உங்களுக்கு இப்படி சொல்கிறது தப்பா இருக்கடா. ஏன் ஜிமினா கோவப்படாத. இந்த நீ ஒரு காதல சாங் நான் ஒரு காதல சாங் எல்லாம் முடியாது. இப்போ நான் சொல்கிற பார்த்தா போடணும். என்ன சாங் போட போகிற?
அத்தாண்டா நிலக்க இது நேரம் நல்ல நேரம். சிமினா, இந்த சாங்லாம் நம்ம வயசில் பாடக்கூடாதுடா. ஏன் பாடக்கூடாது? சாங்கில் என்னடா இருக்கு, என்ன சம்பவமாக செய்கிறோம். அதனாலும் இந்த மாதிரிலாம் நீ கேட்கக்கூடாது. அதை ஆளுக்கு ரூல்ஸ் படி எனக்குலாம் போடாத, புரியுதா? கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே டேங்கோட ஃபேஸை பார்த்துட்ருக்கா. ஸோ அங்கே டேங்குமே, என்ன ஜங்குக்கா எதுக்கு இப்படி பார்க்குற? என்ன பண்ணுற? எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ரூல்ஸ் போடுறதே வேலையாக வச்சுட்ருக்கா. ஏன் பம்கின்? ஜங்குக்கா, அது நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டா அது நல்லதுக்கு தானே. இந்த இதில் எது முக்கியமோ அதை எடுத்துக்கலாம். என் பம்கின் எப்போவுமே க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லி அவனோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். வலிக்குதுரா வலிக்குதுரா விட்றா 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 ஜங்குக்கா விட்டு அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கா அப்படியே க்யூட்டாக உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே இதையே பார்த்துட்டு லைட்டாக அவனை சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாங்ஸ் கேட்டுட்ருக்கான். ஸோ இதைத்தான் இப்போ அப்படியே ஜிமின் நினச்சிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ வேகமாக காரை எடுத்துகிட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் வரா. ஸோ அங்கே டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் உள்ளே வரா. ஐரா அப்படியே குடு குடுன்னு ஓடி போய் அங்கே சுகாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அங்கே சுகா அப்படியே ஐராவை தூக்கி வச்சுக்கிறான். ஏ ஐரா, என்னடி எனக்கு புதுசாக இந்த சைடு காத்தடிக்குதா? சுகா மாமா, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? நான் எப்போ வரக்கூடாதுன்னு சொன்னேன்? நீ தானடி வரமாட்டேன்றா. எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கப்பா அங்கே இருப்பார், ஜங்குக்கப்பா நான் மிஸ் பண்ணுறேன், நான் அங்கேயே போகிறேன் அப்படி தானே சொல்லிகிட்ருப்பா. இப்போ என்னமோ புதுசாக என்கிட்ட வந்திருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்காரா, அவள் சாப்பிட மாட்டார். அதான் நான் அப்பப்போ ஒரு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும், அப்புறம் அவளுக்கு ஊற்றி ஊதணும், அதெல்லாம் பண்ணணும்ல மாமா அப்படின்னு சொல்ல. அங்கே சுகா தான் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ அங்கே ஜிமினை தான் சுகா அப்படியே பார்க்குறா. என்னாச்சுன்னு சொல்லி ஐப்ரோவை அப்படியே விங் பண்ணி கேட்குறா. அங்கே ஜிமின் தான், ஐரா இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு சுகா மாமா கூட இரு, நான் போய் அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஜிமின் மாமா, நானும் வரேனே. இல்லை, நீங்கள் இரு, நான் போய் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். நீ போனானே அவர் ஏதாச்சும் பண்ணுவோம் மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன், சுகா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல. அங்கே சுகாவுமே அப்படியே தலையாட்டுறான். இப்போ கார் எடுத்துகிட்டு ஜிமின் தான் செம்ம ஃபஸ்ட்டாக ஜங்கு கூட வீட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே ஜங்குக்கு தான் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலில் படுத்துட்ருக்கான். ஜிமின் இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படியே பார்க்குறான். என்ன எதையும் வந்து இங்கே ஜிமின் பேச்சே இல்லை, ஜங்குக்கு தூக்கி போட்டு செம்மாட்டி அடிச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே அமைதியாக இருக்கான், திருப்பி அடிக்கலை, எதுவும் பண்ணலை. ஸோ ஜிமின் அடிக்கிறதே அவன் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கான். ஏய் இந்த பாரு, நீ என்னமோ குடிச்சு நாசமாக போ, அது எனக்கு கவலை கிடையாது. ஹைரா முக்கியம்டா, கூழ் விட்டுருச்சு, அவளை கூட்டு போய் இறக்க உனக்கு வக்கு கிடையாது. இங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்கியா? ஏன் எங்களுக்கெல்லாம் டைம் பண்ணது வருத்தமே கிடையாதா? உனக்கு மட்டும் எல்லாம் வருத்தம் இருக்கா? அங்கே நம்ம பண்ணுறனால ஹைரா அங்கே பாதிப்படைஞ்சிட்ருக்கா. அவளை ஒழுங்காக பார்த்துக்கடா மயிரை அப்படின்னு சொல்லி பொட்டை அட்டு நடிச்சிட்ருக்கான். இப்போ உட்காந்து கல்ட்டியில் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்ருக்கியாடா? அப்போ உனக்கு தெரில அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தினா, அவன் ஹார்ட் பிரேக் ஆகிற அளவுக்கு அந்த அளவு பண்ணிகிட்டு இருந்த, ஃபீல் பண்ண வச்ச. ஆனால் நீ இவ்வளோ பண்ணியும் அவன் உன்னை வெறுக்காம, உன்னை எந்த கெட்டதும் பண்ணாமோ உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தால. அவ்வளோதான் மச்சான், எல்லாத்தையும் இழந்துட்டா. கங்க்ராச்சுலேஷன்ரா, நல்ல ஒரு ஹஸ்பண்டை இழந்துட்ட. இப்போ இப்படி நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணுறல, நல்லதா சத்தியமாக சொல்கிறேன் மச்சான். இன்னும் நீ இந்த கிரிட்டெலாம் அவனுக்குலாம் பத்தாதுடா, பத்தாது. அவனோட லவ்வுக்கு நீலாம் ஒரு ஒருத்தான மயிரே கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நீ அவனுக்கு என்ன ஹர்ட் பண்ணாலும் அவனை விட்டு போன நானே பல தட்டி சொல்லியிருக்கேன். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் என்னோட ஆளு, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஜங்குக்கா. நான் எப்படி அவனை விட்டுட்டு போவேன்? அவன் நான் விட்டுட்டு என்றைக்குமே போக மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் வச்சுருப்பான்டா. அவன் கண்ணில் அவ்வளோ வலி தெரியும். அதே மாதிரி அவன் உண்மையில எவ்வளோ லவ் வச்சுருக்கானோ
சுத்தமாக அழகாக தெரியும்டா. ஆனால் போயும் நீ அவனுக்கு கிடச்சிருக்க தெரியுமா? அதுதான்டா என்னால் ஏற்றுக்க முடியல. இன்னும் சொல்லி போட்டு அடிக்கிறான் கடந்த. இதெல்லாம் கேட்க அங்கே ஜங்குக்கா செம்ம அழுகாக வந்துட்டுருக்குது. அவனால் முடியல, அப்படியே கில்ட்டில் அப்படியே செம்மையாக சாகுறான் உட்காந்து. ஸோ அங்கே ஜிமின் தான் என்னன்னாலும் பண்ண. ஆனால் ஆயிஷா முக்கியம். அவளையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காத. அவள் உனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா டேயாங் மாதிரி இருக்காடா அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் டேயாங்க ஞாபகப்படுத்துத. அதுதான் ஜிமினால் ஏற்றுக்க முடியல. டேயாங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கா. என்னால் ஏற்றுக்க முடியல ஜிமின். நான் என்னதான் பண்ணுறது? ஆயிரக்கண்ணே நான் சாகாமல் உட்காந்துருக்கேன். இல்லைன்னா அவன் போன அடுத்த நிமிஷம் நான் போயிடுவேண்டா. இன்னொரு தாட்டி இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத. செத்து போனாயே. ஆனால் ஹைரா இல்லாமல் இருந்தா நானே உன்னை கொண்டிருப்பேன். ஹைரா கண்டி மட்டும்தான் உன்னை நான் விட்டுருக்கேன். அவன் முக்கியம். ஹைராவுக்கும் ஏதாச்சும்னா ஆச்சு ஜிமினாக இருக்க மாட்டான். உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக மிரட்டிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஜங்குக் தான் உட்காந்து அழுகுறான் உட்காந்து. இப்போ ஒரு ரேசிங் ரேக் தான். ஸோ அதில் ஜங்குக்கும் ஃபெலிக்ஸும் 2 பேருமே செம்ம ரேசிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நைட் டைம் தான். அங்கே டேயாங்கு ஜிமினும் தான் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே டேயாங்லாம் செம்ம ஹாப்பியோடு அப்படியே அவளோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியோடு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா ஏய் ஜிமின் கத்துடா. ஏய் நான் என்னத்திடா கட்டணும்? அதான் ஜெய்கும் தெரியுமே. அப்புறம் என்னத்துக்கு ஹலோ சொல்லக்கூடாது மச்சான். நீ கத்து ஜங்குக்கு ஜங்குக்கா சொல்லு. அது நீ சொல்கிறதுடா. நான் எனக்கு இதெல்லாம் வராதுடா போடா அப்படின்னு சொல்லி ஜங்கு ஏமா முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் வேறு கத்திட்டு இருக்கான். ஏன் அவசரப்படுத்துறா? பாவம் இல்லை, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரப்போகுது. பேசாமல் இரு ஜிமின். அவன் பொறுமையாக ஓட்டிட்டு வரட்டான். இந்த பாரிட்டே அங்கே அவனை கேட்டுக்கிறதே நீதான்டா. எப்போ பார்த்தாலும் அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க. ஒன்றும் அப்படி கொடுத்தா என்னன்ற என்ன ஜிமினா? சாக்லேட்டா? குடு அட்டிங்க. சும்மா இரு, என்னை டென்ஷன் ஏத்தாத. ஜிமினா பசிக்குது, ஏதாச்சும் வச்சிருக்கியா? என்னை வேறு பேத்துறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை மச்சான், ஆனால் ஒன்றை தவிர அப்படின்னு சொல்கிறான். மச்சான் உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஐயோ இவனை நான் என்ன பண்ணுறதே? ஐயோ கடவுளே. ஜங்குகே வெறியாவல்லே அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே கையாட்டிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஜங்கு அப்படியே செம்ம ஃபஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்கான். அங்கே ஃபிலிக்ஸ் தான் அப்படியே காண்டோடு அவனுமே ஜங்குக்கோட வண்டியை இப்போ அப்படியே லைட்டாக இடிக்கிறான். ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்கிட் ஆகுற மாதிரி இருக்குது. ஜிமினோட்டை அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினோ என்னடா? அவன் அப்படியே இடிக்கிறான். அங்கே இருக்கிற ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் மச்சான் அவனை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அங்கே ஜிமின்லாம் அப்படியே முறைச்சி தான் பார்க்குறா. என்ன சீட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த கேமோட ரூல்ஸ் தெரியாது. இது எதுக்கு தேவையில்லாமல் இடிச்சிட்ருக்காங்க? இதுக்கு பாயிண்ட் போகும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிட்ட அவங்க தான் அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்கா. அங்கே ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே ஸ்கிட் ஆனாலும் இப்போ அப்படியே திரும்ப அப்படியே பைக் ரேஸ் பண்ணிட்டு செம்ம ஃபஸ்ட்டாக இப்போ அவன் ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபிலிக்ஸே அப்படியே ரீச் பண்ணி அவனே இப்போது ஜெயிச்சிட்றான். ஸோ ஃபிலிக்ஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். ஹெல்மெட் அப்படியே தூக்கி போட்டு அவன் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே சிரிச்சிட்ருக்கா. என்ன ஃபிலிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஃபிலிக்ஸ். ஆனால் என்னைய தள்ளி விட்டுட்டா நீ போகணும்னு நினைக்கிறப்பாரு, அது தாண்டா தப்பு. ஏன் நீ இப்படி இருக்கா? உனக்கு வேணுன்னா சொல்ல, நானே ஒரு நாள் பொழைச்சி போவிடுறேன். ஆனால் நீ கேட்டாலும் நான் இனிமேல் அதை விட மாட்டேன். பாய்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூவ் ஆகுறான். ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க அப்படியே எகிரி குச்சி வந்து ஜங்குக்கு மேலே அப்படியே குரங்கு குட்டி மாதிரி ஏறி உட்காந்துக்கிறான். ஜங்குக்கா இந்த ரீஸை நீ பண்ணுறப்பலாம் எனக்கு மேலே அடிக்ட் ஆகி விழுந்துட்டே இருக்கேன். என்ன சொல்கிற? நான் தான் ஒன்று ஃபஸ்ட்டு இதில் பார்த்தானே மயங்க விழுந்தேன். ஆமாம் ஜங்குக்கா, நீ இதில் போகிறப்ப செம்ம மாசா கூலாக அவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா? ஃபேஸே மறைஞ்சிரும். அது ஹெல்மெட்டில் போட்டா அதுக்கான சூட்லாம் போட்டு இருக்கிறப்போ செம்மையாக இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கான். டேய் ஜங்கு, இது அப்புறம் பண்ணுங்க, இப்போ ஒரு வேலை இருக்கு, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல
ஜங்குக்கும் இப்போ அப்படியே அவங்க கீழே இறக்கி விட்டா இப்போது ஜிமினும் அங்கே ஜங்குக்கும் தான் இப்போது அங்கே ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க. ஃபிலிக்ஸ் தான் அங்கே பயங்கர டென்ஷனோடு இருக்கான். இப்போ ஜங்குக் வந்தவன் ஃபிலிக்ஸை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அங்கே ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி அங்கே ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஃபிலிக்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஏய் எதுடா என்ன அடிச்சிட்ருக்கா? ஒன்று அடிக்கிறேன்னா அதோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, அவன் பண்ணுற தப்புனா அங்கே போய் என்னத்துக்குடா என்ன அடிக்கிற? நீ ஒழுங்காக இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸாக ஒழுங்காக இருப்பாங்களா? அது உன் தப்பு தானடா அப்படின்னு சொல்லி அவன் போட்டு அடிக்கிறான் கடந்த. அங்கே ஜிமின்தா எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் ஃப்ரெண்டு அவனையே நீ ஒரு மாதிரி பேசுவ? உனக்கு அவ்வளோ தைரியம் அவ்வளோ பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பொட்டு அட்டிக்கிறான். ஸோ அதெல்லாம் இங்கே ஃபிலிக்ஸோட காதுக்குமே உழுகுது. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். டீ அவங்க தானே அப்படி பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணவே கிடையாது, இப்போதைக்கு நீ என்கிட்ட வர. அதான் சொன்னேன்ல, இன்னொன்று இந்த அடி என்னை இடிச்சதுக்கும் தான் அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறான் பொழக்கிறான் உட்காந்து. அங்கே அவங்க அப்படியே எதுவுமே சொல்ல அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஏன்னா இப்போ சொன்னான் கண்டிப்பாக ஜங்குக்கு நம்ம மேலே தான் கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அடித்து முடிச்சுட்டு அங்கே பைக்கில் தான் அப்படியே ஜங்குக்கு ஏறி உட்காடுறான். ஸோ ஜிமினுமே ஒரு பைக்கில் தான் வந்திருப்பான். அவனே இப்போ அப்படியே பைக்கில் உட்காடுறான். அங்கே ஜங்குக்கு தான் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேகமாக போய் அங்கே ஜங்குக்கு பின்னாடி அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். அவனோட ஹிப்போ அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் பேக் சைடில் இருந்து. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு இப்போ அவனும் இப்போ அப்படியே பைக் எடுத்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே ஜிமின் தான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு டெய் புறம்புக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், 2 பேர் பார்த்து வீட்டுக்கு போங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனே இப்போ அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கும் டேங்கும் தான் இப்போ அப்படியே அவங்களும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஒரு எம்டி ரோடு, யாருமே இல்லை, அவங்க 2 பேரும் மட்டும்தான். அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே பேக் சைடில் டேங்க அப்படியே ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்ருக்கான். ஹே பம்கின், என்ன ஜங்குக்கா என்ன விஷயம் சொல்ல? உனக்கு என் மேலே கோவமே வராதடா? ஏன் வரணும், எதுக்கு வரணும்? எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுறியே அதான் கேட்டேன். ஜங்குக்கா நானும் ஒரு ஹியூமன் தான், எனக்கு கோவம் வராமலாம் இருக்காது, எனக்கு வரும். ஆனால் அதை ஹோமையில் எனக்கு காட்டுறதுக்கு எப்போவும் மனசு வந்ததே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? வந்ததே கிடையாதா? அப்போ வருமா? சொல்ல முடியாது. ஏன்னா கோவப்படுற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண கண்டிப்பாக நான் கத்துவேன். கோவமாக இருக்கிறப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? அதை இந்த பைக்கில் என்னை கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப தூரம் நல்லா ட்ரைவ் பண்ணிட்டேன். ஆஹா இந்த மாதிரி ஸ்லோவெல்லாம் கிடையாது, ஃபாஸ்ட்டாக ரேஸில் எப்படி போவா அந்த மாதிரி என்னை கூட்டு போகணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இப்போது கூட்டு போகணுமா? நானே கேட்கணுன்னு வச்சுச்சோங்கக்கா, கூட்டு போறியா? நான் அப்படி பின்னாடி வந்து அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போனதில்ல, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சரி டைட்டாக பிடிச்சிக்க, ஆல்ரெடி பிடிச்சி தான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அப்படியே ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே ஜங்குக்கு தான் செம்ம ஃபஸ்ட்டாக போய்ட்டுருக்கான். அங்கிட்டே அங்கெல்லாம் அல்ல அப்படியே காலை அப்படியே ஜங்குக்கு மேலே அப்படியே போட்டுக்கிறான் 2 காலையும். டேய் என்னடா அது ஜங்குக்கா செம்ம பயமாக இருக்குது, அதான் காலை பறந்து தனியாக காலண்டு ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் உன் மேலே அப்படியே போட்டுக்கிட்டே. டேய் காலை கீழே போடுறா, அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா, நான் டேங்க் மேலேயே வச்சுக்கிறேன். டேய் நீ வச்சுருக்கிறது வேற இடம்டா. ஐயோ பரவாயில்ல ஜங்குக்கா, இப்போதைக்கு நான் அதை பார்க்குற மாதிரிலாம் இல்லை, நான் இப்படியே வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கும் இப்போ அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படி அவங்களோட வீட்டில் நிப்பாட்டுறான். ஹலோ இறங்குறதா? அதுக்குள்ளே வந்துட்டோம்மா ஜங்குக்கா? வந்துட்டோம்டா இறங்க. அப்பா அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே இறங்கி நிற்கிறான். ஜங்குக்கா செம்ம ஃபீலாக இருக்குது தெரியுமா? இன்னொரு ரைடு இருக்குடா, பண்ணலாமா? என்ன ரைடு? நீ என் மேலே உட்காரு, நான் சொல்லித்தரேன். ஜங்குக்கா நீ ரொம்ப டெட்டியாக பேசுகிற, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அது வந்து நடிக்காத, நீ ஜிமினோ என்ன லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியாமா? அதை வந்து ஜங்குக்கா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் பம்கின் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா? ஜங்குக்கா மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஜாலியாக இருக்கலாம். நமக்குன்னு ஒரு குழந்த, அதெல்லாம் பார்க்குறப்போ அழகாக இருக்கும். குழந்தையா? ஆமாம் குழந்தைதான். ஏன் உனக்கு வேணாமா? அது வந்தால் நீ என்ன கண்டுக்க மாட்டியே?
அப்படிலாம் இல்லை ஜங்குக்கா. நான் எப்பவும் ஃபர்ஸ்ட்டாக உன்னை பற்றி தான் நினைப்பேன், அதுக்கப்புறம் தான் குழந்த. ம். உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்குக்கா, நான் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு முதற்கொண்டு முடிவு பண்ணிட்டேன். ஆ, அப்படியா? என்ன நேம்? ஐரா. ஐராவா? அது என்னடா ஐரா? ஜங்குக்கா, அது நல்ல பேர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வைக்கலாமே அப்படின்னு சொல்ல, ஸோ ஜங்குக்கா இப்போ அப்படியே சிரிச்சிட்ருக்கா. சரி, ஒரே ஒரு ஜங்குக்கா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இது சொல்லுவா, அதுக்கப்புறமா வேற மாதிரி போகலான்னு சொல்லுவா. அதெல்லாம் தப்பு ஜங்குக்கா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரிடா, ஹக்கு ஹக்கு கூடவா? அது அது ஓகே எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, அங்கே ஜங்குக்கா இப்போ அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ பம்கின். ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. எப்போ என்னை விட்டு போயிடாத சரியா? போக மாட்டேன்டா, எப்போ நான் போக மாட்டேன். நீ போக மாட்டல? இங்கே பாரு ஜங்குக்கா, நான் போகல மாட்டேன். அப்படி போகிறதா இருந்தா நான் இறந்ததா போயிருப்பேன். நான் இறந்தே போயிருந்தாலும் கவலைப்படாத, கண்டிப்பாக ஐரா இருப்பா. ஐரா உனா நல்லா பார்த்துப்பா. ஏன் பொண்ணு தான் வேணுமோ தெரில, அது பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியா? சரி, ஓகே, பார்த்துடலாம். அதை வேணால் இப்போலேருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று போதுமா என்ன? இங்கே பாரு, இந்த பற்றியா இது ஹக் பண்ணதுக்கே இப்படி கொண்டு வரேன். இல்லைன்னா மேலே போட நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே அவங்க அப்படியே குடுன்னு ஓடி போகிறான். ஜங்குக்கா அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அக்கா என்ன? இல்லை, நான் கிட்ட ஒன்று கேட்கட்டா? நான் கேட்க போகிறேன். நம்ம இப்போது 12th படிக்கிறோம். அது என்ன இப்போ? இதை முடித்தோடனே நம்ம வேலைக்கு போகணும்ல. அத்தனை வேலைக்கு போகணுமான்னு என்னையை சேர்த்துடுக்குறா? என்னாலாம் வேலைக்கு போக முடியாதுட்டேன். எனக்கு பைக் ரேஸ் தான் எல்லாமே. நான் பைக் ரேசர் ஆகணும். எனக்கு அதுதான் என்னோட எய்ம், என்னோடய ஃபேஷன் எல்லாமே அதுதான். அதை விட்டுட்டுலாம் இதெல்லாம் வேலைக்கெலாம் போயிட்டுருக்க முடியாது, புரியுதா? இல்லை ஜங்குக்கா, அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும், இதுக்கு மேலே எதுவுமே பேசாத. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உனக்கு ஏன் தான் இவ்வளோ கோவம் ஏதோ தெரில ஜங்குக்கா. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண. இங்கே பாருட்டேன், உங்ககிட்ட நான் நார்மலான விஷயம் பேசுகிறப்போ எப்போவுமே நான் கோவப்பட்டது கிடையாது. ஆனால் நீ என்னோடய ஃபேஷனை விடுன்னு சொல்கிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்ருக்க. எனக்கு அதுதான் கடுப்பாக இருக்குது. இனிமேல் நீ என்கிட்ட அதை பற்றி பேசாத. இந்த பைக் ரேஸை விட்டுட்டுலாம் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி டாக்லாம் என்கிட்ட சுத்தமாக வரவே கூடாது, புரியுதா? சரி ஜங்குக்கா, சரி, நான் பேசாமல் இருக்கா ட்ரை பண்ணுறேன். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே அங்கே பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாமே மூவ் ஆகுது. ஸோ 12th அப்படியே எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே காலேஜ் தான் ஜாயின்ட் ஆகுறாங்க. டேம் தான் இப்போ அப்படியே குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ பின்னாடியே ஜிமினுமே ஓடி வந்துட்டுருக்கான். ஜிமினா வேமாவா ஜங்குக்கா மட்டும் பார்த்தான்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான். அவன் பார்க்குற நேரத்துக்கு நான் இல்லைன்னா அவ்வளோதான். ஜிமின் வா அப்படின்னு சொல்ல, அட பாவி என்னடா பின்னாடி திரும்பி பேசிட்டு இருக்க, முன்னாடி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் அப்படியே விட்டா போயிடும் குட்டுன்னு ஓடிட்டு இருக்கான். அங்கே டேங் தான், ஜிமினா என்ன விட்டுட்டேன்னா நீ ஃபாஸ்ட்டாக போடுற, என்னையும் பூச்சி இழுத்துட்டு போடா அப்படின்னு சொல்ல, அங்கே ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே அப்படியே டேங்கோட கையை பிடிச்சது வேகமாக சரட்டுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே டேங் தான், ஐயோ ஜிமினா பொறுமை டேய் பார்த்தானா சத்தம்டா வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் தர ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே காலேஜை விட்டு தள்ளி ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் தான் நிற்கிறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஸோ இப்போ அதில் 2 கார் வந்து ரேஸ் ஆகிட்டு இருக்குது. அங்கே ஜிமின் தான் அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கா. ஸோ டேங்க அதுக்கு மேலே, ஐயோ அப்பா ஜிமினா முல்லடா மூச்சு வாங்குதுடா, ஏன்டா இப்படி இருக்கா அந்த ஜங்குக்கா, என்னால் சுத்தமாக முடியலடா. என்னால் மட்டும் முடியுது பாரு, ஐயோ அடோ முல்லடாடே. அங்கே ஜங்குக் தான் ஒரு ரெட் கலர் காரில் ஸோ செம்மையாக அங்கே கார் ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக் கரெக்டாக டேங்க பார்க்குறப்போ டேங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்று அங்கே ஜங்குக்கை தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அங்கே ஜங்குக்கும் அப்படியே பார்த்து டேங்க பார்த்து சிரிச்சுட்டு அவனும் அப்படியே ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறான்.
ஸோ 2 பேருமே அங்கே பயங்கரமாக ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரவுண்டான ஒரு பெரிய கிரவுண்டு தான். அதை சுற்றி அங்கே 2 காருமே இடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. மீனா ஜங்குக் கார் ஓட்டுறப்போ அழகாக இருக்கால்ல? எனக்கு வாயில் அசிங்கமாக ஓட்டு மச்சான் பொத்திட்டு இருந்துரு. எனக்கு காண்டாயிட்டு இருக்குது. அவனை இப்படி தாண்டா பண்ணிட்டு இருக்கான். சொல்லாமல் கொல்லாமல் ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரேஸுக்கு வான்னு சொல்லி என் உயிரே சேர்த்து வாங்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே முடியலடா டே அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஏய் ஜங்குக்கா வாடா வேமா எனக்கு காண்டாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கும் இப்போ அப்படியே கண்டிக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு அப்படியே ரேஸ் பண்ணிட்டு இருக்கா. செம்ம ஜாலியாக கத்திட்டு இருக்கான். அங்கே ஜங்கோக்கெலாம் அப்படியே செம்ம ஃபேன் கூட்டம் இருக்குது. ஸோ எல்லாருமே அங்கே ஜங்கோக்கோட நேம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிட்டே அங்கதான் ஜிமின் பாத்தியா என் ஜங்கோக்கோட நேமு இந்த காலேஜ் ஃபுல்லாக பரவி இருக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக போட்டு வச்சிருக்கான். அதனால எங்க பரவாமா டே தேங்கி ஒரு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜங்குக் மேலே ஃபேன் கூட்டம் மட்டும் இல்லை, க்ரேஸாக நிறைய பேர் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறா? நிஜமாவா? ஆமாம் அந்த கேர்ள்ஸ் பேசுகிறதெல்லாம் கேளு. ஜங்குக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? இவன் சிங்கிளாக வேற சுற்றிட்டு இருக்கான். எது சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கானா? என்ன ஜெமினா சிங்கிள்ன்றாங்க? அவள் கமிட்டாக தான் இங்கே பாதி பேத்துக்கு தெரியுமே. அது ஃபர்ஸ்ட் இயர், அது அப்படி தான் இருக்கும். இன்னும் உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியல. ஆனாலும் இவங்க இப்பெல்லாம் பண்ணுறாங்க. ஏ ஜங்குக்கா இவங்க யாரையுமே திரும்பிலாம் பார்க்க மாட்டான். அப்படியா? சரி ஓகே நீ நடத்த மச்சான். என்ன அவன் பார்க்க மாட்டான் உனக்கு தெரியும்ல? அவன் பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே பாரு செகண்ட் இயர் பேசுகிறத கேள அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்க தான். இந்த ஜங்குக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு எப்போ தான் பிரேக்கப் ஆகணும் நல்லா கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்போ முடியும், நம்ம எப்படி சோல் போட்டு உக்காரலான்னு வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே வேறு பேசுகிறாங்க. அவங்க இதெல்லாம் கேட்க அப்படியே செம்ம காண்டாயிட்டு இருக்குது. இப்போ அங்கே ஒரு வழியாக ஜங்குக்கோ அப்படி ரேஸில் வின் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக அப்படி நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே இன்னொரு பொண்ணு தான் டேங் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வேகமாக போய் ஜங்குக் என்னங்க தண்ணி அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் தான் இப்போ அப்படியே பார்க்குறா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி தான் டேங் அப்படியே முறைச்சி நின்று பார்த்துட்ருக்கா. தண்ணியா? எனக்கு வேணாம், ஐஸ் வாட்டர் எடுத்துக்க, அது உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போது அந்த பொண்ணு தான் இப்போ அப்படியே என்ன ஜங்குக் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ண திரும்ப நான் அடுத்த செகண்ட் டைம் கன்னத்துலேயும் அந்த பொண்ணுக்கு பொழிச்சுன்னு அடியே கொடுக்குறான். அந்த பொண்ணு அப்படியே கணத்தில் கை வைக்குது. என்ன ஆச்சு? எதுக்காண்டி நீ என்ன அடிச்ச? அது என்னோட ஜங்குக்கா, அவன் என்னோட ஆள். அவன் மேலே உனக்கு அவ்வளோ ஆசையா? பேசாமல் போயிரு. இனிமேல் அவன் பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை நான் கொல்ல வேண்டியதாக வரும். ஓகேவா? நான் சாஃப்டாக சொல்கிறப்பவே இங்கேருந்து கிளம்பி போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு அவ்வளோதான் தெரிச்சு ஓடிடுது. ஜங்குக்கே அங்கிட்டே அங்கே ஒரு பிள்ளைய போட்டு வெளுத்த வாங்கிட்டு இருக்கான். நீ எப்படியா பார்த்து பல்ல கட்டி வந்துட்டுருக்க. அந்த பொண்ணு தான் சொல்லுதில்ல அவாய்ட் பண்ணி மூஞ்சி வச்ச மாதிரி பேச தரல. எங்கே நான் பேசணும்னு ஆரம்பித்தாலே அவன் பேசிடுறான். அது நான் என்ன பண்ண முடியும்? அதானே உன் பின்னாடி பொண்ணுங்க கூட்டம் சுற்றிட்டே இருக்குல்ல, அதில் உனக்கு திமிருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட அங்கிட்ட அவங்க தான் மவுஸ் ஜாஸ்தி. அங்கே அவன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க பாதி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு அங்கிட்ட அவங்க தான் அப்படியே லுக் விட்டுட்ருக்காங்க. அங்கிட்ட அவங்க இப்போ அப்படியே வேகமாக நடந்து ஜங்குக் கிட்ட தான் வந்துட்டுருக்கான். ஜங்குக் இப்போ டர்ன் பண்ணு. ஜங்குக் கன்னத்தில் இப்போ பளிச்சுன்னு ஒரு அளவு விழுகுது. அங்கே ஜங்குக் பார்க்குறா. என்ன எதுக்கிட்ட அடிச்ச? அந்த பொண்ணு பார்க்குதுன்னா பேசுதுன்னா நீ வந்து பல்ல கட்டிகிட்ருக்கியோ? உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும்? மச்சான் இந்த குச்சி குடுறா அப்படின்னு சொல்லி அங்கிட்டே அவங்க அப்படியே குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஜங்குக்கோ துரத்திட்டு இருக்கான். ஜங்குவா நில ஜங்குக்கா, அவள் தான் சொல்கிறானா உனக்கு எங்கடா போச்சு அறிவு, நின்று என்கிட்ட அடி வாங்கிடு அப்படின்னு சொல்ல. தங்கம் என்ன நீ எப்படி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக்காடா இவ்வளோ அடிக்கலாமா? அது இத்தனை பேர் முன்னாடி. இங்கே பார் பல்ல கட்டி நின்றுட்டுருக்கா, நீ சிரிச்சிட்டா இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்கா. அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அங்கே டேங் விரட்டி பிடிச்சி ஜங்குக்கு கீழே தள்ளி விட்டுறான். அவன் அப்படியே கீழே விழுகிறான். டேங்க இப்போ அப்படியே ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறா. என்ன அவ்வளோ ஓட்டம் ஓடிட்டுருக்க? அவனை கூப்பிட்றேன்
பயம் இருக்குல்லடா, அப்புறம் எதுக்குடா? ஏய் டேங், என்னடா? நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணுங்களை நல்லா பார்க்க மாட்டேன். வந்து பேசினாங்க, நான் பேசணும்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ பேசிட்டா. அதான் நான் எதுவுமே சொல்லலை. ஏய் சோ, வாய் மூடு. நான் என்னதான் பண்ணாலும் நீ எதுக்கும் பேசிட்டு போயிருக்கணுமா இல்லையா? சரிடா பேசியிருக்கணும் தான். என்ன பண்ண சொல்கிற? நீ வேற வந்து நின்றியா கோவத்தில்? நல்லா பம்கின் நல்லா தக்காளி பழம் மாதிரி சவந்திருக்க. என்ன பண்ணுறது? ஏய் போது நிறுத்துடா. தக்காளி பழம் பம்கின் கிட்ட சும்மா அப்படியே சொல்லி கூப்பிட்டு இருக்காத. போது நிறுத்து. எனக்கு மேலே செம்ம காண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டே அவங்க அப்படி நடந்து வேகமாக போயிட்டுருக்கா. அங்கே ஜங்குக் பார்க்குறா. ஐயோ கோவப்பட்டானா? இந்த பொண்ணுங்களெல்லாம் வச்சுட்டா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஏய் ஜிமின், நான் போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். வேறு வழியில் போலே நம்ம தான் சமாதானப்படுத்தணும். இப்போது ஜங்குக் தான் அப்படி டேங் பின்னாடியே போயிட்டுருக்கான். அங்கே டேங் தான் அப்படியே செம்ம கோத்தில் ஜங்கை பிடிச்சி திட்டிகிட்டே போயிட்டுருக்கா. எல்லாம் என்ன பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுங்கள்லாம் அவன் பின்னாடியே சுற்றிட்டே இருக்காங்க. எனக்கு அப்படியே காண்டா விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தோடு போயிட்டுருக்கா. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க பேக்கப் பண்ணிக்கிறான். அங்கே டேங் தான் கையை தட்டி விட்டு, என்னடா என்ன இப்போ மட்டும் எதுக்கு வந்துட்டுருக்க? ஏய் ஷூ என்ன இப்போ? அதுவா அது அப்படின்னு சொல்லி வாட்டிக்கு நடந்து வந்துட்டே இருந்துட்டு அங்கே அவங்க அப்படியே தூக்கி அந்த ஒரு பைக் இருக்கும், அந்த பைக்கு மேலே அப்படியே ஏறி உட்கார வச்சுக்கிறான். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அந்த காலேஜோட பார்க்கிங் ஏரியா. ஏய் சங்குக்கா, என்ன பண்ணுறா? என்னை இறக்கி விட. இறக்கி விடா? ஆமாம். என்ன கோவமா? ஆமாம் கோவம்தான். சரி, அந்த கோவத்தை குறைக்க என்ன பண்ணணும்? இப்படி தள்ளி வராமல் இரு, அதுவே போதும். தள்ளிப்படா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போக முடியாது. சரி சாரி. நீலாம் எதுக்கு சாரி கேட்குற? அந்த பொண்ணுங்க தான், அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். உன்னை நான் எப்படி தான் பாதுகாத்து வைக்க எனக்கு ஒன்றுமே தெரியல ஜங்குக்கா. நான் யார்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன்டா. நான் எப்போவும் பின்னாடியே குட்டி போட்டு நாய் மாதிரி சுற்றிட்டு தான் இருக்க போகிறேன். அது இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மத்திலையும் மாற்ற முடியாது. உன்னை விட்டுட்டு நான் வேற ஆளை பார்க்கவே மாட்டேன். அப்படியா? என்னை விட்டு நீ சத்தியமாக பார்க்க மாட்டேல? பார்க்கவே மாட்டேன். எப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட பிரிதார் பக்கம் மனம் சாயா பிரிதம் கார்பேன். ஜிமினா, என்ன ஜிமினா இதை சங்கோ கிட்ட சொன்னா கண்டிப்பாக வரமாட்டான். ரேஸ் தான் முக்கியம்னு சொல்லி உட்காந்துருவானே. இவனை எப்படா கூப்பிடுறது? வேறு வழி இல்லைடா, இது காலேஜோட ரூல்ஸ். கண்டிப்பாக இதை நமக்கு பண்ணி தான் ஆகணும். ஐயோ ஜிமினா, அதெல்லாம் எனக்கு புரியுது, நம்மளாம் போயிடலாம். ஆனால் இதை ஜங்குக்கா கிட்ட சொன்னால் அவன் கண்டிப்பாக வரமாட்டானே. என்ன ஜிமினா பண்ணுறது? டேய் வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். நீ பேசாட்டுக்க அவன் கையில் கல்ல விழுந்துற. ஜிமினா என்ன நீ வா, நம்ம ரெண்டு சேர்ந்து விழுகலாம். என்னத்துக்கு? ஏய் வால் தானே, நான் ஏன்லாம் என்ன விட்டா, நீயே போய் சமாளி, நல்லா வரமாட்டேன். ஏய் ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, எனக்காண்டி வாடா. ஏய் என்னடா? ஐயோ சரி வா, நான் துணைக்கு நிற்கிறேன். ஜிமினா அப்படி மட்டும் சொல்லாத, ஏன்னா நீயும் 4 வார்த்தை பேசு, அப்போ தான் உன்னை ஏதோ ஒத்துக்க வைக்க முடியும். ஐயோ கடவுளே, என்னால் முடியல. உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுட்டுக்கு நான் என்ன எங்கே போய் தான் முட்டிக்கிட்டு சாகன்னு தெரில. வாடா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினும் டேங்கும் தான் இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஜங்குக் தான் அப்படியே கேன்டீனில் உட்காந்துருக்கான். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த காரில் செட் பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இதை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது? ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணுமே. ஜங்குக் தான் ஒரு புக் படிச்சுட்ருக்கா. ஸோ அப்படியே நியூ கார் அவனே டிசைன் பண்ணுற மாதிரி நிறையா மெட்டல்ஸ் பற்றி, அங்கே இருக்க இன்ஜின் அதெல்லாம் பற்றி பார்த்துட்ருக்கா. ஸோ டேங்கும் ஜிமினும் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினா ஐடியா கிடச்சிச்சு. என்ன ஐடியா? நீ ஆமாம் சாமி மட்டும் போடு, அதுதானே, அதான் எனக்கு ஈஸியாக வருமே. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஜங்குக்கே என்னடா எதுக்கு இப்போ கத்துற? இல்லை டேங் என்னமோ சொல்லணுமா? என்ன சிம்னா என்ன போட்டு விட்டா? என்ன டேங் என்ன சொல்லணும்? அது சிம்னா இப்பெல்லாம் பண்ணவே கூடாது தெரியுமா? எதுக்குடா அப்போ என்ன மாற்றி விட்ட?
சிட்ரா சிட்ரா போட போடா பாரு பாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அப்படியே டேங்க அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் தள்ளி விடுறா. ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கை அப்படியே பிடிச்சிட்டு அவனோட கை அப்படியே ரப் பண்ணுறா. என்னடா என்னாச்சு? அது காலேஜில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான்? என்னவா? எது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? இல்லை 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 இல்லை, அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அது நல்ல ஒரு விஷயந்தான். இதை இதை பாரு அப்படின்னு சொல்லி தயங்கி அங்கே ஒரு நோட்டீஸ் இருக்கும். அதை அப்படியே ஜங்கு கிட்ட கொடுக்குறா. என்னது? படிச்சு பார் தெரியும் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் இப்போ அப்படியே படிக்கிறா. அப்போ டேங் தான், இது வந்து காலேஜில் இருந்த இன்டர்ன்ஷிப் போனோம், அதனால நம்ம ஒர்க் போயே ஆகணும் ஜங்குக்கா. ஜங்குக்கு அப்படியே டேங்க மறைக்கிறா. கோவப்படாத ஜங்குக்கா, இது நாளாக எதுவுமே பண்ணலை. இது காலேஜோட ரூல்ஸ். நம்ம இந்த மாதிரி போனாதான் வந்து காலேஜில் நம்மளுக்கு படித்து முடிச்சதுக்கு சர்டிஃபிகேட்டும் தருவாங்கடா. எனக்கு புரியுது உனக்கு இந்த மாதிரி ஜாப் போகிறதெல்லாம் பிடிக்காது, ரேஸ் தான் பிடிக்கும். இங்கே பார் ஜங்குக்கா, நான் என்றைக்குமே நான் அவனோட முடிவில் நான் தடுத்தது கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ என்னனாலும் பண்ணு, ஆனால் படித்து முடி ஜங்குக்கா. எனக்கு அதுதானே முக்கியம். ஆமாம் மச்சான், அதான் முக்கியம். ஜங்குக்கு அப்படியே முறைகிறான். ஏய் என்ன எடிடா முறைகிற? அது உன் நல்லதுக்கு தான். உன் டேங் எதை சொன்னாலுமே நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவான். என்ன டேங்? சும்மா இருடா. ஆமாம் ஜங்குக்கா, உனக்கு இப்போது நியூ கார் வேற ரெடி பண்ணிகிட்ருக்கேல, அதுக்குமே நிறையா அமௌண்ட்லாம் தேவைப்படுதில்ல. அங்கே போனால் உனக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும்டா. அங்கே ஜிமின் பார்க்குறான். அமௌண்ட்டா? அப்பெல்லாம் அந்த நல்ல ஒழுங்க தராதே. ஏய் மச்சா, அது இச்சு பயமுறா அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க பேக் சைட்லேருந்து ஜிமின்னு ஒரு கிக் விட்றா. ஐயோ எத்திட்டானே அடுப்படுவோ இப்போ என்னடா எத்தனை அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின்னு வந்து குதிச்சிட்ருக்கா. அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறான். என்ன உண்மையாவா? அட ஆமாண்டா, கண்டிப்பாக கிடைக்கும். நீ வா, நான் நீ ஜிமின் நம்ம 3 பேரும் ஒரே கம்பெனியில் போகலாமே. ஏய் டேங், ஏண்டா உனக்கு புரிய மாட்டேன்டுது? இதில் நிறைய கம்பெனிலாம் ஏறி இறங்க வேண்டிய வேலை வரும். ஐயோ அதெல்லாம் பெரிய வேலைடா. அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கெல்லாம் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லை, அங்கே போய் ஒர்க் பண்ணி ஐயோ எனக்கு இதெல்லாம் நினச்சா காண்டாக இருக்குது டேங். ஜங்குக்கா, நீ கண்டிப்பாக இதை சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத, நானும் ஜிமின் எதுக்கு இருக்கோம். ஒவ்வொரு கம்பெனியாக நாங்கள் போகிறோம், நீ கவலைப்படாத. நீரே அட்டன் பண்ண. அப்படியா சொல்கிறா? ஆமாம் ஜங்குக்கா, ப்ளீஸ் எனக்காண்டி ஒரே ஒரு தட்டி. உன்னோட படிப்பு ஸ்பாயிலாக போயிடும்டா, ப்ளீஸ் என் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே டேங் தான் அப்படியே ஜங்கு கூட சின்ன அப்படியே பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. அவனோட இன்னொரு ஹேண்ட்ஸ் அப்படியே ஜங்கு கூட ஹெட்டில் அப்படியே பிடிச்சி ரப் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கோ அப்படியே அங்கே டேங்கோட ஹிப்பில் அப்படியே கைப்பட்டு பக்கத்தில் எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறா. என்னை எப்படி கரெக்ட் பண்ணோன்னு நல்லா தெரிஞ்சிருக்கல. அப்படியா? நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. ஏய் நான் டிக்காதடா. சரி நான் வரேன், எனக்கு கிஸ் கிடைக்குமா? ஜங்குக்கா அப்படிலாம் பேசாத. இதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. ஏய் என்ன காலேஜே வந்துருச்சா? இதுக்கு மேலே என்னடா? அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் அப்புறமா நீ ஒர்க்கு போ, அப்புறம் தரேன். ஒர்க் போனா தருவியா? தரேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஜிமின் பார்க்குற. யாரி நீ தருவ? ஒரு நிமிஷம் நீ பேசிட்டு இருக்க இதை காதல் விழுந்துச்சு. நீயும் நானும் சேர்ந்து போகணுமா? இவன் பெரிய மினிஸ்டரு, இவன் வர மாட்டேனாமா? நம்ம மட்டும் தான் போகணுமா? என்ன இது? அதெல்லாம் முடியாது. ஏய் ஜங்கா நீயும் வர. அங்கே ஜங்குக்தா, என்ன ஜிமினா எனக்காண்டி நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா? நான் ஏன்டா பண்ணும்? வை மீ, நீயும் வரணும். சாவு நான் மைத்துக்கு நான் வந்து ஏறணும். நான்லாம் வர மாட்டேன். அப்போனா உன் ஆள் டேங்க மாட்டேன் ஏறட்டும். எப்படி வசதி? ஏய் என்ன அவனை எனக்கு விட்ற அவ்வளோ படி தெரியுதுல மயிரே, வா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஜாங்காவுமே அப்படியே பார்க்குறான். அவங்க அப்படியே பாவமாக ஃபேஸ் வச்சுட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா. ஸோ ஒவ்வொரு கம்பெனியாக இவங்க 3 பேரும் அப்படியே போயிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜங்குக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுறான். ஏய் டேங், என்னடா இதைத்தான் நான் சொன்னேன் பாத்தியா இப்போ எப்படி இருக்குன்னு. ஜங்குக்கா
கோச்சிக்காதடா, தங்கம்ல. இன்னும் 2-3 ஆஃபீஸ் தான் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம், சரியா? அங்கே ஜிமின் தான். ஐயோ, வெயில் செம்ம வெயில் அறியுது. என்ன மச்சான் இந்த போட்டு போடுது அங்கே சங்குக்தா? ஆமாம் மச்சான், வெயில் செம்மையா அறியல. பேசாட்டுக்கு பார் போயிட்டு ஒரு கூலிங்காக சரக்கு போட்டு அப்படியே லைட்டாக ஒரு கட்டிங் போட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல, அங்கே அவங்க அப்படியே ஜிம்மினை தான் திரும்பி முறைகிறான். ஐயோ, நான் என்னடா பண்ணேன்? அவட பாடு நாய், நான் என்ன பண்ணேன்? வெயில் அடிக்குது அப்படின்னு தானே சொன்னேன், நீ என்னடா சரக்கு வரையும் போகிற? இப்போ பாரு அவன் என்ன முறைகிறான் பாரு அப்படின்னு சொல்ல, அங்கே ஜங்குக் தான். அது சம்மர் சீசன், அது மட்டும் இல்லை வயலு குளித்திஃபைங். ஸோ நம்ம அப்படியே போய் வேணா கிளப் போய் சில்லா கட்டிங் போட்டுடலாமா அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கா சொல்கிறது நீ கேட்க மாட்டேல்ல? சரி ஓகே, மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லி டேங்கோட கையை பிடிச்சி ஜங்குக்கு தான் அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். டேங்க அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இப்போ ஃபைனலாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே ஜிமிந்தா டேடா உள்ளே வந்து நல்லா ஏசி நல்லா குழுன்னு அடிக்குது மச்சான், அடிதா ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படியே முன்னாடி அந்த ரிசப்ஷன் கிட்ட தான் போகிறா. இங்கே நாங்கள் இன்டர்வியூக்காண்டி வந்திருந்தோம். ஓகே தெரியும், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் கட் பண்ணால் அங்கே தான் இன்டர்வியூ நடக்குது, ஸோ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே இப்போது டேங் ஜிமின் ஜங்குக்கு அப்படியே அங்கே தான் போய் அப்படியே 3 பேர் உட்காடுறாங்க. இப்போ அப்படியே அந்த கேபினோட டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ கரெக்டாக ஓப்பன் ஆக அடுத்த செகண்ட் அங்கே ஒரு ஃபைல் அப்படியே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு விழுகுது. அவங்க பையன் அப்படியே சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு, கம்பெனியே எனக்கு ஒன்றும் வேணாம், சரி வேணாம், முட்டா பீஸாக இருக்கான் அப்படின்னா நான் தப்பாக ஆன்சர் சொல்லிட்டேன், ஏதோ ஒரே ஒரு கொஸ்டினுக்கு பண்ணேன், அதுக்கு என்னமோ இப்படி கத்துறான், ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே கழுவி ஊற்றிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஜிமின் ஜங்குக்கு அவங்களாம் உட்காந்து பார்க்குறாங்க. அங்கே ஜிமின் பார்த்துட்டு, இங்கே வா, என்ன எதுக்கு கத்திட்டு வர? ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா, இந்த சுகா பாஸ் இருக்காரு இந்த கம்பெனியே, அவர் தான் இங்கே இன்டர்வியூக்கே வந்திருக்காரு. என்ன இந்த கம்பெனியோட ஆள் இங்கே வந்திருக்கா? ஆமாம், என்ன ஒரு சின்ன கொஸ்டினுக்கு தப்பாக மிஸ்டேக் பண்ணாலும் ஐயோ காது கிளியே கத்துறாரு, என்னால் முடியல, இவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் தெரியுமா? அங்கே ஜிமின் அப்படியே பார்க்குறான். மச்சான் பார்க்கணுமா என்ன? அங்கிட்ட அவங்க அப்படியே முறைக்கிறான். இங்கே பாரு ஜிமின், நம்மளுக்கு கிடைக்கிறதே பேச, ஸோ கிடைக்கிற வேலையை நம்ம எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இங்கே யார் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். மச்சா என்ன கொஸ்டினோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் அப்படியே பார்த்து பிட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு மிடில் ஃபிங்கர் கட்டு அது வாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ உள்ளே போய் அப்படியே உட்காடுறான். அங்கே சுகா தான் உட்காந்துருக்கான். ஸோ கொஸ்டின் கேட்க அங்கே டேங் தான், அவனுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தானே, ஸோ அவனுக்கு பிடிச்ச அந்த மெக்கானிக்கல் சைடு தான் அவன் தான் எடுத்திருப்பான். ஸோ சுகா கொஸ்டின் கேட்க ஜங்குக்கு அப்படியே டான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சுகாக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஜங்குக் போதும் ஸ்டாப் பண்ணுங்க, ஆண்டா நீங்கள் வேலையில் நாளிலேருந்து ஜாயின் பண்ணலாம். என்ன நாளிலேருந்து ஜாயின் பண்ணுமா? ஆமாம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்காக தான் இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு இப்போ அப்படியே இருந்துச்சுட்டு மண்டே சொரிஞ்சிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஜிமின் பார்க்குறான், என்னடா என்ன ஆச்சு? வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறான்டா. அங்கே அவங்க அப்படி பார்க்குறான். என்ன சொல்கிற ஜங்குக்கா, நீ ஜாயின்ட் ஆகிட்டியா? அப்படி தான் என் காதில் விழுந்துச்சு. டேங் யாரு? நான் தான் வரேன் ஜங்குக்கா, இங்கே இரு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் தான் அப்படியே உள்ளே போகிறா. அங்கே சுகாதா, நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போலயே. நானா? அது வந்து வெளியே இருக்க சிசிடிவி கேமராவை நான் பார்த்தேன். ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ்காண்டி நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்படுற போலையே, அதுவும் அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஜங்குக்கு, அவனுக்கு இந்த கம்பெனியில் சேரணுன்றதை விட இதில் நிறையா அவனுக்கு லாபம் இருக்குது, அதனால தான் நீ இந்த கம்பெனிக்கு அவனை கூப்பிட்டு வந்த. அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன்கிட்ட கொஸ்டின் பண்ணுறப்பவே அவன் கொடுக்குற ஆன்சர்ஸ்லே எனக்கு பாதி விஷயம் புரிஞ்சேன். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. ஆமாம், எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
அவங்களுக்கு பிடிச்சத பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. குட் ஜாப். உனக்குமே இங்கே வேலை இருக்கு. ஆ ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நீ கரெக்டான ஆள் தான். நீ போ, நீயும் நாளிலேருந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே டேவங்க அப்படியே இருந்திருக்கிறான். என்ன இப்படி சொல்கிறாங்க? ஆனால் உங்களை வெளியே எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க. வேலைக்கு கரெக்டான ஆள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக திட்ட தானே செய்யணும். அப்போது என்ன, நீ கரெக்டான ஆள், அதான் உன்னை திட்டலை. என்ன இவர் மண்டையை குழப்புறாரு. ஓகே சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அங்கே ஜுவா அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கு. நான் மச்சான் நேற்று வேலை இழுத்து முடிச்சா. ஜிமின் ஏன்டா அப்படி பேசுகிறா? அதை வேலை கச்சிச்சு. இதே கேச்சிச்சா? என்னடா உனக்கு மட்டும் கேச்சிருக்கு? அது எப்படி மச்சான்? அதாண்டா ஜிமின், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேக் ஜிமின், அதே நானா இதோ இதோ வரேன் அப்படின்னு சொல்லி அவள் எப்படி உள்ளே போகிறா. அங்கே இப்போ ஜங்குக்கா டேங்குந்தா. என்னடா சொல்கிறா? உனக்கு கிடச்சிச்சா? ஆமாம் ஜங்குக்கா, அந்த சுகா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அப்படியா? ஏன் என்னாச்சு? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க போல. ரொம்ப புகழ்ற, வாயிலே குத்துருவேன். என்ன ஜங்குக்கா பொசசிவா? ஆமாம், லைட்டாக இல்லை, ரொம்ப டைட்டாக. ஜங்குக்கா இந்த இடத்துல இருக்கோம். சரி, வேலை கிடச்சிச்சுல, இப்போ எப்படி தெரிவியா? இது ஒர்க்கிங் பிளேஸ், கேமராலாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்களாம் பண்ணக்கூடாது ஜங்குக்கா. இப்போ இல்லை, அப்புறம் பண்ணலாம். அப்படி சரிடு, அந்த பைத்தியம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. சரி ஓகே ஜங்குக்கா, நீ வேணா சாப்பிட போறியா? நான் உன்னை சாப்பாடு கொட்ட போட்டுமா? ரொம்ப நடிக்காத, வாய் மூடு. சரி ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அங்கிட்டே அப்படி ஜங்குக்கோட கை எப்படி பிடிச்சிக்கிறான். அங்கே ஜங்குக்கோ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் தான் அப்படியே உள்ளே போகிறா. அங்கே அப்படியே பதுங்கி போயிட்டுருக்கான். சுகா பார்க்குறான். எதுக்காண்டி பண்ணி இவ்வளோ பதுங்கி வந்துட்டுருக்கா? ஒன்றும் இல்லை சார், எனக்கு என்ன டவுட்டுன்னா, எப்படி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையுமே ஒர்க்கில் சேர்த்திங்க? ஏன்னா வெளியே வரப்போவே ஒரு பையன் உங்களுக்கு கேலி ஊற்றிலாம் வந்தா, அப்புறம் எப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அவ்வளோ கழுவி ஊற்றுறீங்க? நாங்கள் இப்போதைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஸோ நாங்கள் நிறையா மிஸ்டேக் பண்ணுவோமே, அப்புறம் எப்படி? நீ எவ்வளோ ப்ராங்காக பேசுறியே, எப்படி? நம்மளுக்கு உண்மையாக பேசி தப்பா பழகும், மைண்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியே பேசுகிறதுலாம் சிச்ச நம்மளுக்குலாம் ஆகாது. எப்படி? நீங்கள் என்னை வச்சு மேய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னெல்லாம் நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை, ஸோ என்னை விட்டுருங்க. ஆனால் இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக என்னையும் இருங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுக்கணுன்றியோ இல்லை வேணான்றியோ? அது என் மைண்டுக்கு வேணான்னு தோணுது, என் ஃப்ரெண்டோட மைண்டுக்கு பார்த்தா வேணும்னு தோணுது. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சுகா முன்னாடி உட்கார்றா. ஸ்டூலில் உட்கார. ஐயோ சரிப்பா, நான் உட்காந்துறேன். சரி சொல்லுங்க, நான் என்ன பண்ணோம்? உன் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்காண்டி இந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பி. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னை நீங்கள் ஒர்க்கு தரேன்னு சொல்கிறீங்களா? என்ன ரீசன்? என் 2 ஃப்ரெண்ட்ஸையுமே ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்களே, இது காரணம் இல்லாமல் இருக்கா இல்லை காரணம் தான் இருக்கா? அதுவா, காரணம் இருக்கு. காரணம் இருக்கா? என்ன காரணம்? நீ என்ன காரணம்? என்ன நானா? நீயே தான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அது என் காதில் ராங்காக விழுகுது, அது கரெக்டாக விழுகுது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்னது? என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதுவும் பார்த்த உடனே லவ் யூ சொல்கிறீங்க, அதுவும் இப்போ தான் பார்த்தீங்க? யார் சொன்னா இப்போ பார்த்தேன்னு? கிடையாது, நீ ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நல்லா டைட்டானிக் பட போஸ் மாதிரி 2 கையும் விரிச்சு நின்று ஏசி காற்று வாங்கினேன். அப்போவே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ கேவலமான சுச்சுவேஷன் நடந்திருக்கேன்,
அப்போ கூட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை பாருங்க, என் வீக்னஸ் வந்து டேங் போய் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் எவ்வளோ கணக்கு போட்டுட்ருக்கீங்க. ஓ வீக்னஸா? நான் வீக்னஸ்ஸு எனக்கு ஏஜ் நல்லா அதிகமாக இருக்கிற பர்சனை தான் கல்யாணம் பண்ணணும் ஆசை. அவன் வேலைக்கு வரணுன்றக்கான இந்த கர்மத்தை சொல்லிட்டானோ உங்ககிட்ட? அவன் சொல்லலை. அப்புறம் நீ தான் சொன்ன. ஐயோ சரி ஓகே, வேலை கொடுத்ததுக்கு நன்றி, நான் போயிட்டு வரேன். ஜிமின் என் பேர் புரியுது. ஆஃபீஸு ஓனரு அப்பாயின்மெண்ட்டு சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட்டு புரியுது சார், நான் போயிட்டு வரேன். அது ஒர்க்கு நாளையிலேருந்து ஜாயின் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் பண்ணுற லவ்வுக்கு நீ வாட்ஸ்அப்பும் பண்ணுறேன். இந்த பாருங்க, என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியாது, நான் அப்புறம் ப்ளூ கிளாஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே குடுகுடுன்னு ஓடுறான். சுகா பார்த்து சிரினா, ப்ளூ கிளாஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா அடப்பாய் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கா. சரி இப்போ அப்படியே ஜிமின் வெளியே வரான். மஜா என்னடா உனக்கு வேலை போயிடுச்சா? அடக்கு ஒருத்தரம் பிடிச்சவனே, எனக்கு வேண்டாம் வேலை போகுது, எனக்கு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ல அங்கே அப்படியே டோர் ஓப்பனில் தான் இருக்குது. சுகா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இங்கே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை, வா மச்சா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே 3 பேர் வெளியே போகிறாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது உனக்காண்டியா எங்கள் 2 பேர்த்தையும் அக்செப்ட் பண்ணுங்க ஜிமினா? தெரில, அவன் அப்படித்தான்டா சொன்னான். ஜங்குக்கு பார்க்குறா, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, அமௌண்ட் வருது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பில் பே பண்ணுறதுக்காண்டி போகிறான். அங்கே ஜிமின் தான், ஏன் மச்சா இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்தவரை அமௌண்ட்டே கிடையாது, நம்ம தான் போய் வேலை பார்க்கணும், அப்புறம் எப்படி? என்ன பண்ணுறது ஜிமினா, நான் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை தான் கொடுக்க போகிறேன். எது உங்கள் அப்பா கிட்ட இருந்து வாங்கியா? வேறு என்ன பண்ணுறது? ஆனால் ஜங்குக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவானே. இங்கே பாரு ஜிமின், எனக்கு ஜங்குக்கு நல்லது நடக்கணும் தான் ஆசை. அவன் இப்படி ரேஸ்லேயே இருக்கிறனால நான் அவனை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஆனால் அவனுக்கு அந்த படிப்பும் முக்கியம். அதனால தான் இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று, அது அவனுக்கு முக்கியமும் கூட. அதனால தான் இங்கே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும். அவனுக்கும் அந்த நியூ கார் அவனுக்கு ரெடி பண்ணணுன்னு ஆசை இல்லை. ஸோ நான் கண்டிப்பாக காசு தரேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் நான் இந்த ஒர்க் மூலயமா அவனுக்கிட்ட காசு கொடுத்தா அது நல்லா இருக்கும்ல. நான் அந்த சுகா பாஸ் கிட்ட கூட நான் பேசிட்டேன். அவருமே ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் ஜிமின். நல்லவனா? ஆனால் அது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல மச்சான். அவன் மிரட்டி என்கிட்ட லவ்வே சொல்கிறான்டா. சரி விட்றா, நல்ல பையனாக இருக்கான்ல, அப்போ லவ் பண்ணா பார்த்தோன்னே லவ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றை மாதிரியாடா படா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினும் அப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு ஜங்குக் தான் வரா. இருடா கிளம்பலாமா? ஓகே மச்சா, வா மச்சா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே 3 பேர் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 மந்த் அவங்களுக்கு காலேஜில் இருந்தே லீவ் கிடைக்குது. ஸோ இவங்க அடுத்தடுத்த நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒர்க்கில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு வீக்கெண்டு தான். அங்கே ஜங்குக் தான் அப்படியே ஒரு ரேசிங் ரேக்கில் ரேஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த வட்டம் 4 கார் இருக்குது. ஸோ அதில் ரெட் கலர் கார் தான் நம்ம ஜங்குக்கோட காரு. ஸோ அவன் தான் இப்போது ஃபர்ஸ்ட் லீடிங்கில் போயிட்டுருக்கான். ஸோ மற்ற காசுலாம் அப்படியே 1 by 1 அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்குது. இந்த கார் ஓட்டுறப்ப மட்டும் ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிறப்போ, அந்த ரேசிங் ஓட்டுறப்போ வந்து அதுக்குள்ளே இருக்கிற சவுண்டாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபீல் எல்லாமே ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே கார் ரேஸ் பண்ணிகிட்ருக்கா. இது அவனுக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அவனும் அப்படியே அவ்வளோ ஹாப்பியோடு பார்த்துட்ருக்கா. ஸோ ஜிமின்லாம் அங்கே உட்காந்து கடலை போட்டுட்ருக்கா. ஜிமினா அங்கே பார், யாழ் அங்கே கார் ஓட்டிகிட்ருக்கோம், நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? சேட் பண்ணிகிட்ருக்கேன்டா. யாருக்கிட்ட சேட் பண்ணுற? அது மியோ கிட்ட சேட் பண்ணுறேன். யார்? நம்ம பாஸா? ஆமாம்
அவன் பின்னாடி சுற்றிட்டே இருக்கானா எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாளா வைப்பே கிடையாது. மெசேஜ் பண்ணுறானா நான் சும்மா கெத்தாக மெசேஜ் பண்ணுவேன். அப்படியே மச்சான் எங்கள் காட்டு வாயில் குத்துனேன்னு வச்சுக்க அங்கே ஜங்கு கேர் விட்டுட்டுருவான். அதை பாரு இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது மச்சான். என் கெத்தில் என்னத்துக்கு ஆகுது நீ போ அதை பாரு அப்படின்னு சொல்ல அங்கே அப்படியே ஜிம்மின்னா சேட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பாருங்கள் சுகா சும்மா சும்மா என்கிட்டலாம் வந்து அப்படி பேசிகிட்டே இருக்காதிங்க. எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. நான் அப்புறம் வேலையை விட்டு நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சும்மா சும்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின் ரொம்ப கெத்தாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உனக்கு இதெல்லாம் மெசேஜ் பண்ணுறப்போ சிரிப்பு தான் வந்துட்டுருக்குது. வணக்கம் தான் உங்கள் ஷேடோ டெக்கோட உலகத்துக்கு அன்போடு வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஆர் மை லவ் அண்ட் இது டெக்குக்கான ஒரு பிஎல்எஃப்எஃப். உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்க வேணாம். ஏன்னா இது நம்ம டெக்குக் லவர்ஸ்க்கான வீடியோ. இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் சாம தூக்கத்தில் இருப்பான். இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. ஏய் பம்கின் என்னாச்சு? எதுக்கு இந்த டயத்தில் வந்திருக்கா? மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, நனைஞ்சிட்ருக்கா. வா உள்ள அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படியே உள்ளே கூப்பிட்றா. அவங்க அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். என்னடா வா சக்குக்கா. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். எதுக்கு வந்த? என்னாச்சு? இது சண்டை போட்டியா இல்லை யாராவது அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி சங்குக்கு அப்படியே கண்ணத்தை அப்படியே பிடிச்சி கேட்குறான். இல்லை சங்குக்கா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறத வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். அவங்க அதை கேட்கவே இல்லை. அதான் நான் எல்லாத்தையும் என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய் உன்னை அடித்தாங்களா? இல்லை அடிக்கலை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி பார்க்குறான். அவனோட முதுகுலெல்லாம் அப்படியே கம்பை வச்சு அடித்த மாதிரி நிறையா தடை இருக்குது. ஏய் அடிச்சிருக்காங்க பொய்யா சொல்கிற? தள்ளு மொத ஜங்கா வேணா ஜங்குக்கா அவங்கக்கிட்ட போகாத. அவங்களுக்கும் கோவம் இருக்கும்ல நான் இந்த மாதிரி பண்ணுறத. அடிச்சுட்டு போட்டோம் ஜங்குக்கா விட்டுரு. நான் உனக்காண்டி உன்னை நம்பி வந்திருக்கேன். என்ன நீ விட்டுட்டு போறியா? ஏய் என்னடா பேசுகிற? ஜங்குக்கா அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா நான் உன்னை கிட்ட கேட்குறேன். அதை இந்த டைமில் ஓகேவா தான் இருக்காது. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் டயம். ஏன்னா உனக்கு ஓகேவா? எனக்கெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட் நீ என்கிட்ட வரேனா உன் வீட்டை விட்டுட்டு அப்போ நீ வர்றது ஒரே நாள் நீ மேரேஜ் முடிஞ்சு என்கிட்ட இருக்கிறது தான். ஸோ நாளைக்கே நம்ம மேரேஜ் பண்ணலாம். சங்குக்கா பண்ணலாம் டேம் அப்படின்னு சொல்லி அங்கே சங்குக்கு தான் இப்போ அப்படியே அங்கே டேங்க டைட்டாக ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஸோ டேங்குமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறான் உட்காந்து. ஏய் எதுக்கு இப்போ நீ உட்காந்து அழுதுட்ருக்க? இந்த மாதிரிலாம் அழுதுட்ருக்காதா? அதான் வந்துட்டல விட்டு. என்னைக்காச்சும் இருந்தாலும் உன் அப்பா என் கையில் சாக தான் போகிறான். என் வீட்டு ஜங்குக்கா அப்பெல்லாம் இது பண்ணாத, எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு நீ வந்திருக்கா. ஆனால் உன் அப்பா உன்னை தேடி வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல அங்கே அவங்க எதுவுமே சொல்ல அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் டேவுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே நிற்கிறாங்க, ஜிமின் சுகாலாம். ஸோ அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன மச்சா ஒரு வழியாக அப்படியே கல்யாணம்லாம் முடிஞ்சு இனி எல்லாம் ஒரே கிளுகிளுப்பு தான் அப்படின்னு சொல்ல அங்கே சுகா அப்படியே பார்க்குறா. அப்போது உனக்கும் எனக்கும் அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் முடியாது, அதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம். அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மச்சா கிஸ்ஸே அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கிட்டே அவங்க அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு தான் ஜங்குக்கு அப்படியே அவனோட ரூமில் உட்காந்துருக்கா. அவங்க இப்போ அப்படியே வரான். என்னட்டு அவங்க எதுக்கு சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கா. அதுவா இனிமேல் நீயும் நானும் ஒன்றா இருக்க போகிறோம் ஜங்குக்கா. ஆமாம் எனக்கு இது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை. நைட் நான் வந்தோடனே அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஸோ அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நீ வீட்டுக்கு வந்துடுவேன், அப்படியே கூப்பிட்டு போயிடுவேன். எனக்கு அவ்வளோவா பிரசத்து இல்லைடா, நம்ம 2 பேரும் எப்போவும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அவங்க அப்படியே பார்க்குறான். இனிமேல் ஃபுல் டைமும் வீட்டில் இருக்க போகிறோம் நீயும் நானும். அதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு குழந்த, அதெல்லாம் இருக்கிறப்போ இன்னும் ஜாலியாக இருக்கும் ஜங்குக்கா. அப்படியா? சரி ஓகே,
ஓ ஆசை ஏதோ அதான் என்னோட ஆசை. அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கோட லாப்பில் ஏறி உட்காந்துக்கிறா. ஆனால் ஜங்குக்கா இதுவும் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்தோடனே நீ எங்கே என்ன அனுப்பிடுவியோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணிக்க லேட் ஆகுமோ அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை அப்படியே எனக்காண்டி நீ சொல்லிட்டா. நான் இதை எதிர்பார்க்கல ஜங்குக்கா. ஏய் என்ன பேசுடா, அப்படியே விட்டு போயிடுவேனோ, என்ன டேவங்க பேசிகிட்டு இருக்க நீனு? சரிடா கோவப்படாத, நான் எனக்கு என்ன தோணுதோ அது தானே சொல்ல முடியும், மனசுலேயே வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்ல பார்ப்போம். அது சரி. அதான் வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் முடிஞ்சு. இப்போது அது கிடைக்குமா? அதான் மேரேஜ் இப்போ கொடுத்தல, அது இருக்கட்டும்டா, அது சும்மா லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி வச்சு எடுத்தா. இப்போது கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போவே அங்கிட்டே அவங்க தான் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே பேனை முழுகிறான். ஏ என்னடா நான் பண்ணுவேன்னு ஆரம்பித்தா நீ பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ நாள் நீ அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த, நான் தானே தள்ளி போட்டுட்டு இருந்தேன், அப்போ நானே அவன்கிட்ட வரலாம்ல, தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு அவ்வளோ அழகாக முடியுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. என்ன மிச்சா பஸ் நைட் நல்லா பங்கமாக முடிஞ்சா? அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு நீ என்னடா பண்ணுற? வேலை மச்சான், வேலை ஒர்க் உங்கள் போலாமா? ஆனால் மச்சா எதிர்பார்க்கலடா நீங்கள் இப்படி கிளம்பிலாம் இருப்பீங்கன்னு. ஏன் ஜிமின், அவன் கிளம்புறதே பெருசா, அவனை அடிச்சு பிடிச்சி எழுப்புறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டு தெரியுமா? உனக்குலாம் தேவைதான்டா, கல்யாணம் பண்ணல, அனுபவி அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினும் அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஒர்க்குக்கும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஒன் டே தான் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே டேங் மேலே சாஞ்சு வந்துட்டுருக்கா. ஸோ டேங் தான் ஏன் ஜங்குக்கா இப்படி குடிச்சிட்டே இருக்கா, ரேஸுக்கும் போயிட்டுருக்கா, குடிச்சிட்டும் வந்துட்டுருக்கா, ஆனால் நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்ற, எனக்கு அப்படியே வெறியாகுது, அப்படியே உன்னை கொண்டுட்டுமா அப்படின்னு சொல்ல. சாரிடா மன்னிச்சுக்கோ தங்கம், நான் வேணும்னு பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் ஜெயிச்சதுக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா கொடுத்தாங்க, ஆளை பாரு எப்போ பார்த்தாலும் இப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் என் பெட்டில் படுக்க போடுறான். அங்கிட்ட அவங்க அப்படியே கீழே விழுகுறான். ஐயோ ஏன்டா நீ இவ்வளோ வெயிட்டாக இருக்க, என்னால் முடியல, நான் பாவல்ல, எனக்கு அப்படியே டயர்டாக இருக்கு ஜங்குக்கா, என்ன பண்ணு கிளம்பி விடவா அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அவங்களோட காலை அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படி கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு ஏன் சொல்ல மாட்டேன், உனக்கு அப்படியே பண்ணால் போதுமே, விட்டா பணியோடையே பண்ண ஆரம்பிப்பா. என்ன ஜங்குக்கா எனக்கு இது கூட பண்ண மாட்டியா, டிக்காதடா அப்படின்னு சொல்லி அவனும் அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே அவங்க இப்போ டபக்குன்னு எந்திரிக்கிறான். ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஏமா போய் அப்படியே வாஷ்ரூமில் போய் வாமிட் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? தெரியல, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐயோ தலை வலிக்குது. வா எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கிய, எப்படி வந்து ஓட்டுவா? வாடா பார்த்துக்கலாம், ஜிமினை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஜிமினை அப்படியே வர சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் வேறு வேலையே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் என் தூக்கத்தை கெடுக்கிறது உங்களுக்கு வேலையை போச்சு. என்னாச்சு மச்சான், இவனுக்கு குச்சிருக்கான். நாயே அது நான் குச்சிருக்கேன். வளரு என்ன பிரச்சனை? டேங் என்னடா இந்த நாய் ஒரு பதில் பேசிட்டு இருக்கு, என்னாச்சு? ஐயோ எனக்கு வாமிட் ஒரு மாதிரி இருக்குது, வாமிட் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் போகணும், வா போகலாம். சின்ன வயசுனா அப்போதுமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு பண்ணி கதறிட்டு இருப்பீங்க, போடா நீ போடா அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே நெக்க பிடிக்கிறான். ஐயோ என்னடா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ முடியுமா? ஆமாம் முடியலை, வந்து தொலைங்க, வாந்தி எடுத்ததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா காய்ச்சல் வந்ததுக்கே போயிருக்கணும்டா. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்த்தா எஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஸோ ஜங்கு கிட்ட அதை சொல்கிறப்போ
அதான் தெரியுமே, கண்டுபிடிச்சிட்டேனே மச்சா, பொத்தில் இருந்தாலும் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அங்கிட்டே அவங்க அப்படியே பார்க்குறான், சிரிச்சிட்ருக்கா. அங்கே ஜிமின் எதுக்கு மேலே, ஐயோ இவங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியல, இதில் இந்த குட்டி பிசாசு வர வரப்போது, அது என்னெல்லாம் நான் பண்ண கத்திருக்கோ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மண்டல் அடிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்து, ஏய் என் பிள்ளைய பார்த்து குட்டி பிசாசா சொல்கிறேன். ஜங்குக்கே கண்டிப்பாக சொல்லுவேன், உன்னை வச்சுமே மேய்க்க முடியல, உன் பிள்ளை அடுத்து என்னெல்லாம் பண்ண போதுன்னு தெரில, கண்டிப்பாக பாரு அது ஒன்றை மட்டும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கிட்டே அவங்க அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. போது எதுக்கு இப்படி சண்டை போட்டே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே 3 பேர் திரும்ப அப்படியே போயிட்டுருக்காங்க. அங்கே சங்குக்கு அப்படியே அவங்களோட மடியில் படுத்துட்டு அங்கே அவனோட ஸ்டொமக்கை தான் அப்படியே ரப் பண்ணிட்டுருக்கான். ஏன்ட்ட இப்போது புதுசாக ஒரு க்யூட்டான ஒரு பாப்பா ஒரு புதில்ல, அது என்னெல்லாம் பண்ண போது தெரில, ஆனால் என்னை மறந்துட மாட்டியே, எனக்கு தான் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கணும், அப்புறம்தான் பேபி, புரியுதா பேபி அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே சிரிச்சிட்ருக்கா. சிரிக்காத சொல்லு, நான் தானே, ஆண்டா நீ தான், எப்போவுமே நான் ஒன்று தான் நான் ஃபஸ்ட்டாக வச்சு பார்த்துப்பேன், அப்புறம்தான் பேபி ஓகேவா அப்படின்னு சொல்ல, குட் பாய் பம்கின். இந்த பாப்பாவும் பம்கினாக தான் வரப்போது போல். ஏன்னா ஒரு பம்கினுக்கு பிறந்தது பம்கின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்படியே பார்க்குறான். என்ன சொல்கிற ஜங்கு, அப்போது பேபி என்ன மாதிரி வரும்னு நினைக்கிறியா? தெரிலடா, கண்டிப்பாக ஒன்று மாதிரி இருந்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறா. அங்கே அவங்க அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு தான் அவங்களோட கன்னத்திலே ஸ்லாப் பண்ணுறான். உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாத. எனக்கு ரைசிங்னா பிடிக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம். சும்மா என்னை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்காத. ஜங்குக்கா நான் நான் அதுக்கு சொல்லலடா, அதை நாளைக்கு நம்ம ஐராவோட கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கா, அதை தான்டா, அதுக்கு தான் சொன்னேன், நீ அதை போய் தப்பாக எடுத்துக்காத. ஏய் போதும் நிறுத்து, அவள் வந்ததுலேருந்து ஐரா 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 அதைத்தான் நீ சொல்லிகிட்ருக்க. ஆனால் நான் இங்கே என்னோட லைஃபு என்னோட கரியர் அதெல்லாம் உனக்கு கவலை கிடையாதுல. ஐரா மட்டும்தான் உன் வாழ்க்கையா? அவள் இருக்கிறனால தான் இப்போ என்னால் எந்த ஒரு இதுவுமே பண்ணவே முடியல. நீ சொல்லியிருக்கலடா, ஐரா வந்ததுக்கப்புறமா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல. ஆனால் நீ அவள் வந்ததுலேருந்து ஃபுல்லாக அவள் சைடு தான் நீ பார்க்குற, என் சரி நீ பார்க்கவே மாட்டேன்ற. அவளுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் நீவான்னு சொல்லிட்டே இருக்கே தவிர்த்து அங்கே என்னோட லைஃப் அங்கே இருக்கே, அதை நீ பார்க்கவே மாட்டேல. சக்கக்கா அப்படி சொல்லாதடா, அது நம்ம குழந்தை, அவளை போய் இப்படி பிரிச்சு பார்க்காத ஜங்குக்கா, வேண்டாம் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப டென்ஷனாகி கத்திட்டு இருக்கா. அப்பா நான் இங்கே இருக்கனால உனக்கு அப்பா, நான் வேணா போத்தா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸை இப்போ அப்படியே ஜங்குக்கூட்டை அவங்க டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஐரா கையில் ஒரு டாய் பொம்மை இருக்குது. அவள் அப்படியே கண்ணில் அழுகையோடு அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்து கேட்குறா. ஜங்குக்கு அப்படியே ஐராவை தான் பார்க்குறான். அவங்க பார்த்து முறைச்சிட்டு வேகமாக போய் ரூமில் டோரை லாக் பண்ணிக்கிறா. இப்போ டேங் தான் அப்படியே ஐராவை, ஏய் இங்கே வாடி, என்னாச்சுப்பா, திரும்ப ஜங்குக்கப்பா உன்கிட்ட சண்டை போடுறாரு, ஏதோ அவரை கஷ்டப்பத்தினியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன ரொம்ப பொறுப்பாக பேசுகிற மாதிரி இருக்கு, எங்களை விட்டு எங்கே போகிற? அப்படி இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் என்னால் தானே உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கு, நான் இருக்கிறது தானேப்பா பிரச்சனை, அதனால பாரு கண்ணிலேருந்து உங்கப்பா தண்ணியாக வந்துட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லி ஐராதா அப்படியே அவளோட ஒரு ஃபிங்கரை வச்சு அங்கிட்டே அவங்களோட கண்ணில் அப்படியே வைக்கிறான். அவங்ககிட்ட அவங்க அப்படியே அழுதுட்ருக்கா, அப்படியே சிரிக்கிறா. இப்போது ஐரா அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, உங்கள் அப்பாவை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு சும்மா இது ஃபேக் க்ரை, இங்கே பார் ஐ ட்ராப்பிங் கையில் இருக்கு பார், பத்தியா இதை வச்சு தான் அழுதேன். அப்பா நான் நீ ஏன் இப்படி பண்ணுற, என்னையவே நீ யாருக்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அப்பாவும் நீ அப்படி பண்ணாதேன்னு என்னையும் சொல்லுவேன், நீ மட்டும் எப்பா இப்போ அப்படி பண்ணுற? அது ஒன்றும் இல்லை ஐரா, இவன் எப்பயுமே வீட்டிலையே இருக்க மாட்டேன்றான், அவன் அப்படியே ரைட்டுக்கு போயிட்டே இருக்கான்,
அதான் எனக்கு கோவமாக வருது. முன்னாடிலாம் நீ அப்பெல்லாம் பண்ண மாட்டியப்பா, ஜிம்மின் மாமா சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐரா, அது அப்போ. இப்போலாம் செட் ஆகுமா? ஆகாதுல்ல. எப்பவுமே நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல, அதுதான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஐரா அப்படியே பாவமாக ஃபேஸ் வச்சிட்ருக்கா. அங்கே அவங்க அப்படியே அவங்க ஐராவோட கண் அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கான். ஐரா, உனக்கு ஜங்குக்கு அப்பா மேலே கோவம் இருக்கா? இல்லைப்பா, எனக்கு எப்பவும் ஜங்குக்கு அப்பா மேலே கோவமே கிடையாதுப்பா. அவன் மேலே நான் எப்படிப்பா கோப்பட முடியும்? அவர் என்னோட அப்பா. அவர் எப்பயுமே என் நல்லதுக்கு தான் இது நல்லா பண்ணுவார். ஆனால் என்னால் உங்களுக்கு சண்டை வரல, அதான்ப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே அவங்க தான் அப்படியே ஐராவை தூக்கிக்கிறான். சரி, ரொம்ப தான் பேசுகிற, சரி வா, உனக்கான பிடிச்ச நல்லா கிம்ச்சிலாம் செஞ்சு வச்சுருக்கேன், வா சாப்பிடலாமா? சரிப்பா, சாப்பிடலாம். ரொம்ப செட் ஆகலை, இந்த மாதிரி ஃபேக்காக உனக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்க தான் அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஐராவும் அப்படியே ஒரு டேபிளில் உட்கார வச்ச அப்படியே ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். ஐராவும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கே ஜங்குக் தான் செம்ம ஹாப்பியோட அப்படியே கார் ரேஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரா. அங்கே ஜிம்மின் தான் நிற்கிறான். டேய், என்ன சுமார் ரேஸு குழந்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டியா? சும்மா என்னடா அப்படியே பண்ணிகிட்டே இருக்கா? ஏய் ஜிமினு, அடுங்கு, சும்மா அப்பெல்லாம் என்கிட்ட இந்த புத்திமதி புண்ணாகலாம் எனக்கு தூக்கிட்டு வராத. எனக்கு தெரியும் நான் எதை பண்ணுறேன் பண்ணலைன்னு. நீ ஒன்றும் எனக்கு இதை சொல்ல தேவையில்ல, பொத்திட்டு போயிரு. ஏய் மச்சான், என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? எல்லா இருந்தாலும் உன் நல்லது தானே சொல்லிகிட்ருக்கோம், நீ மேடம் புட்டிங்க மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே டென்ஷன் ஆகி ஜிமினை அடிக்க அங்கே ஜிமினுமே டென்ஷன் ஆகி அவனும் போட்டு அடிச்சிட்ருக்கான். 2 பேரும் கடந்து அடிக்கிறாங்க. கடந்து ஜிமின் இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். ஆனால் ஜங்குக் கிட்ட ஒன்று சொல்கிறேன், அவங்க இழந்துடாத. அவன் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்ருக்க, யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லை, ஹைராவும் இருக்கா, அவளும் இதை பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஒவ்வொரு செகண்டும் அவளும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, டேங்கும் ஃபீல் பண்ணுறான். இதுவே கதின்னு உட்காராத, அடுத்த லைஃப் இருக்கு, அதை பாரு. ஏய் போதும் நிறுத்து ஜிமின், எனக்கு தெரியும் நான் இப்படி தான் தெரிஞ்சு தானே அவன் கல்யாணம் பண்ணான். இதில் என்ன இருக்கு? என்னோட லைஃப் எனக்கு முக்கியம் இல்லையா? என்னோட ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், இதில் என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் அப்படியே காத்திட்ட ஹைவாட்டுக்கு போகிறான். ஸோ ஜிமினுக்கு என்ன சொல்லனே தெரில, அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஒன் டே அங்கே ஜங்குக்கோட ஃபோனுக்கு ஃபோன் கால் வருது. அங்கே ஜங்குக்கு வந்து குளிச்சிட்ருக்கான். இப்போ டேவங்க தான் அந்த ஃபோனை பார்க்குறான். ஐயோ, இந்த காலம் மட்டும் ஜங்குக்கு அட்டன் பண்ணானா கண்டிப்பாக ரேஸ்க்கு போவானே, இவனை நம்ம கண்டிப்பாக போகவே விடக்கூடாது. அங்கே டேங் தான் அப்படியே கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணுறா. ஹலோ, ஏய் ஜங்குகு, என்ன சொன்ன மேட்சுக்கு வர மாட்டியா? இந்த மேட்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்கல, இந்த மேட்சுக்கு மட்டும் நீ வரல, நைட்டே உன்னை பூந்து தூக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே டேங் தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா வீட்டுக்கு வந்து ஜங்குக்கு தூக்கு, சும்மா என்கிட்ட வாயில் கதை விட்டுட்ருக்காத, புரியுதா? தேவையில்லாமல் பேசாத. உனக்கு என்ன வேணும் முத? ஏய் நீ யாரா முத? நான் டேங். என்ன உன் புருஷனா பயந்துட்டு வரமாட்டேன்றானா? இன்னைக்கு ஜங்குக் ரேஸ்க்கு வந்து தான் ஆகணும். அப்படி வரலனா அவனை நாங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டோம். ஒவ்வொரு இடமா போய் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்போம். உனக்கு உன் புருஷனை கண்டுக்க தெரியலன்னு அதுக்கு நாங்கள் இது பண்ண முடியாது டேங் அப்படின்னு சொல்ல அங்கே டேங் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. சரி, நானே அந்த ரேஸ்க்கு வரேன். எதே நீ வரியா? ஐயோயோ, பால் டப்பாலாம் எங்கிட்டு கார் ரேஸுக்கு அளவு கிடையாது. அதான் நான் வரேன்னு சொல்லிட்டல, நான் வரேன், பொத்திட்டு ரேஸுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த பையனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். டேங் தான் இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே ஜங்குக்கோட காருக்கு அப்படியே எடுக்கிறான். இன்னைக்கு மட்டும் ஜங்குக் கார் ரேஸ்க்கு போகவே கூடாது. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஐராவோட பர்த்டே. ஸோ இன்னைக்காச்சும் அவன் ஐரா கூட இருக்கணும். நான் இல்லைனாலும் அவன் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஐரா வேற தூங்கிட்டு இருக்கான்.
எந்திரிச்சோன்னா அவன் கொஞ்சம் பாப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோங் தான் இப்போ அப்படியே அந்த காரை எடுத்துகிட்டு அவன் வாட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். அந்த ரேசிங் நடக்கிற இடத்துக்கும் போகிறான். அங்கே அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஜிமின்தா, என்ன டேயாங்கி நீ மட்டும் வந்திருக்கா, எங்கே ஜங்குக்கு? அவன் வீட்டில் இருக்கான். அவன் வீட்டில் இருக்கான்னா நீ எதுக்கிட்ட இங்கே வந்த? இன்னைக்கு ரேஸ் இல்லையா? அப்போது சொல்லிட்டு போக வந்தியா? இல்லை, நான் ரேஸ் ஓட்ட வந்தேன். ரேஸ் ஓட்ட வந்தியோ? டேயோங் அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி வரான். டேயோங் அப்படியே நிற்கிறான். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? இதில் என்ன நடக்கும்னு தெரியாமல் நடந்து பேசிகிட்டு இருக்க நீனு. வேணா, உயிருக்கே ஆபத்து. முன்ன பின்னாடி இந்த கார் ஓட்டுறது கிடையாது, தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படின்னு சொல்ல அங்கே டேயோங் தான், இங்கே பாரு அதெல்லாம் இல்லை, நான் நல்லா ஓட்டுவேன். ஆனால் எனக்கு என்னென்னா ஜங்குக்கு இன்னைக்கு ஐரா கூட இருந்தே ஆகணும். இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஐராக்கு பர்த்டே. அவன் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஐராவோட பர்த்டே அன்றைக்கி அவன் ஃபுல்லாக இருக்கவே மாட்டேன்றான். எங்கேயாச்சும் இப்படி போயிட்டே இருக்கான். ஆனால் என்னைக்காச்சும் இருக்கணும் எனக்கு ஆசையாக இருக்கு. நான் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பேன் ஜிமின், ப்ளீஸ் என்னை விட. ஏய் டேயோங், சின்னடா இது விளாடுற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இப்போ அப்படியே அங்கே டேயோங் தான் அப்படியே காரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். டேயோங் வேணா டேயோங் தேவையில்லாத வேலை பார்க்காத, காரை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஜிமின் எவ்வளவோ சொல்ல டேயோங் கேட்கவே இல்லை. ஸோ அங்கே டேயோங் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான், அங்கே ஜிமினுக்கு உயிரே இல்லை. அங்கே ஜிமின் தான் ஜங்குக்கோட ஃபோனுக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் எடுக்கவே இல்லை, ஏன்னா அது டேயோங் கிட்ட இருக்குது. இப்போ ஜிமின் அடுத்து சுகாக்கு தான் கால் பண்ணி விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறான். சுகா தான் இப்போ அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றான் ஜங்குக்கை பார்க்கறதுக்கு. ஜங்குக்கிட்டே எல்லா விஷயத்த சொல்ல அங்கே ஜங்குக்கு அவ்வளோதான் செம்மையாக பயந்துடுறான். சுகா நீ இங்கே இரு, ஐரா அவ்வளோ தூங்கிட்டு இருக்கா, அவளை பார்த்துக்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சுகாவோட கார்கியை வாங்கிட்டு இப்போ வேமா அவன் ரேஸ் நடக்கிற அந்த பிளேஸுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே ஜிமின் தான் செம்ம பயத்தோடு அவன் இருக்கான். ஏன்னா அங்கே கார்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. டேயாங்கால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஒரு கார் வந்து டேயாங்கோட காரை இடிக்க டேயாங்கோட கார் அப்படியே ஸ்கிப் ஆகி அப்படியே ரவுண்ட் ரொட்டேஷனில் அப்படியே அந்த கார் உருண்டுட்டுருக்கு. ஸோ அப்படியே அங்கே ஜிமினோட ஐஸ்லாம் வியர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் அங்கே நடந்த உடனே காரில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே அந்த சேம் கார்லேயே அப்படியே எல்லாம் ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ சாமி அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஜிமின் தான் வேமா அந்த ரேக்கை ஓப்பன் பண்ணிட்டு அவன் குடுகுடுன்னு ஓடி போகிறான். அங்கே டேயாங் தான் அவனுக்கு செம்மையாக பிளட் லீக் ஆகிட்டு இருக்குது. அங்கே ஜிமின் தான் அப்படியே டேயாங்க அந்த கார்லேருந்து அப்படியே வெளியே எடுத்து வந்து ஜிமினோட மடியில் வைக்கிறான். அங்கே ஜிமின் தான் தட்டுறான். ஏய் இந்த பாரு, டேயாங் எந்திரா அப்படின்னு சொல்ல அங்கே டேயாங்கால கண்ணை ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு ஹெட்டில் செம்மையாக அடிபட்டிருக்கு. எந்திரா, இதுக்கு தான்டா சொன்னேன் ஐயோ இப்போ பாரு எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தட்டுறான். அங்கே டேயாங்க்கு தான் அவன் சிரிக்கிறான். ஏய் இந்த நிலைமையில கூட சிரிக்காத, வேணாம் என்ன டென்ஷன் ஆக்காத டேயாங், இப்படிலாம் பண்ணாதடா டே, பயமாக இருக்குடா டே, விட்றா டே, எந்திரா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் தான் அப்படியே கத்துறான் கடந்து. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜங்குக்கு வந்து நிற்கிறான். அவனுக்கு இதை பார்க்குறப்போ அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஜங்குக்கு வேகமாக போய் இப்போ டேயாங் பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். ஜிமின் மடியில் வந்து அப்படியே டேயாங்க வாங்கி வச்சுக்கிறான். என்னடா அது, என்ன பண்ணி வச்சிருக்க நீனு? யாரை கேட்டு இந்த இடத்துக்கு வந்த? தேவையில்லாத வேலை பார்த்துருக்க. இது என்னடா ரத்தம்லாம் வந்துட்டுருக்குது, என்ன டேயாங் இது? அங்கே டேயாங் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்க. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. டேயாங்கோட கண்ணுமே பயங்கரமாக கலங்கிட்டு இருக்குது. அவனுக்கு அப்படியே டியோஸாக வந்துட்டு இருக்குது. டேயாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே கை வைக்கிறான். அங்கே ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பிளட் ஆகுது. பிகாஸ் டேயாங்கோட கையில் வந்து அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்குது. அங்கே ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கோட கையை பிடிக்கிறான். என்னடா வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? வா போகலாம். ஜங்குக்கா, இதுக்கு தான் நான் பயந்தேன். எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நானாச்சு போயிட்டேன்னு. ஆனால் ஐராக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவளை நல்லா பார்த்துக்க
நான் போயிட்டேன்னு என் பின்னாலேயே வராதடா. ஐரா பாவம், அவளை நல்லா பார்த்துக்க. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். உனக்கா உனக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ அங்கே அவங்களால அதுக்கு மேலே பேசவே முடியல. அவன் அப்படியே இறந்து போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குத. அவன் அவ்வளோ அழுக அழுதுட்டு இருக்கான். டே 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 எந்திரிட்டா. டே 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 இவ்வளோ பண்ணாதடா, எனக்கு பயமாக இருக்கு. இந்த என்னாலலாம் ஐராவை தனியாக வளர்க்க முடியாதுடா. டே டே டேவ் ப்ளீஸ்டா வாடா. டே டேவ் டேவ் வேணாம் டேவ் டேவ். ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபியூனரலே நடந்திருக்கும். ஸோ ஜிமின் அதுக்கப்புறமா தான் ஜங்குக் மேலே கோவப்பட்டிருப்பான். அப்பா சொல்லாயிடா சொல்ல. ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்க? இப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளே உட்காந்து என் கூட பேசுப்பா. ஐரா உனக்கு எப்போல கோவலாம் இல்லையே? நான் ஏன்ப்பா உன் மேலே கோவப்படணும்? என்னன்னா உன்னை சரியாகவே பார்த்துக்கலடி, அதான் எனக்கு கில்ட்டாக இருக்கா. நான் உன்னை திட்டிருக்கேல்ல, நீ எப்பப்பா என்னை திட்டுன? நீ தான் அன்னைக்கு கேட்டே நான் இருந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமான. அப்போ நான் சொன்னதை நீ தப்பாக எடுத்துட்டியாடி. அப்பா அதுக்கப்புறமா தேவங்க அப்பா என்கிட்ட சொன்னாருப்பா, நீ அவ்வளோ மோசம்லாம் கிடையாதுப்பா. என்னை அப்படி சொல்லிட்டு நீ போய் உட்காந்து ரூமில் அழுதியா, அவ்வளோ அழுதியாப்பா. அப்பா என்கிட்ட சொன்னா தெரியுமா? எதுக்குப்பா அழுத? நீ என்ன அப்படி சொன்னதும் நான் வந்து கேட்டதும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாப்பா. நீ ரூமில் போய் உட்காந்து அழுதியாப்பா. ஏன் அழுத சொல்ல? நான் உண்மையில கோவப்பட்டுருவேன், உன்னை வெறுத்துடுவேன் நினச்சியாப்பா அப்படின்னு சொல்லி ஐரா கேட்க அங்கே ஜங்குக் தான் அப்படியே அழுகிறான். ஆமாம் ஐரா, நான் வேணும்னு அதை சொல்லலை. அன்னைக்கு நான் ஏதோ கோவத்தில் இருந்துட்டேன். நான் வேணும்னு பண்ணல ஐரா. என்ன மன்னிச்சிடு நான் அப்படி சொன்னதுக்கு. ஆனால் ஐரா எனக்கு ஒன்று பிடிக்கும். அப்போ ஏன் அழுறா? அல்லாதப்பா, எதுக்கு வண்டி அழுதுட்ருக்க? தேங்கப்பா உன்னை எப்போவும் அழ விட மாட்டானப்பா. நான் அழுத விட்டா அப்பா என்ன திட்டுவாருப்பா. நான் ஒன்று ஒருத்தத்தி கூட இப்படி பார்த்ததில்ல. அழாதப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஐராக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜங்குக்கு இதை பார்க்க இன்னும் கில்ட்டாகி அப்படி ஐராவை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். ஸோ இப்படியே தான் டேசஸ் எல்லாமே போயிட்டே இருக்குதா. ஸோ ஜங்குக்கால டேவங்க இல்லாத ஒரு நேரம் கூட அவனால் இருக்க முடியல. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ரண வேதனையாக இருக்குதா, அவனால் முடியலை. ஸோ ஒன் டே ஐரா நைட் டைமில் நல்லா தூங்கிட்டு இருப்பா. இப்போ ஜங்குக் தான் அப்படி அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போகிறான். ஸோ அங்கே ஒரு ஸ்லாப் மேலே ஏறி நிற்கிறான். சத்தியமாடா என்னாலலாம் நீ இல்லாத ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல. நான் நினச்சேன் ஐராவை நல்லா பார்த்துடலான்னு, ஆனால் என்னால் முடியல. எனக்கு ஐராவை பார்க்குறதா இல்லை நீ இல்லாத அந்த நிலைமையை பார்க்குறதான்னு தெரில. உனக்கு நல்லா தெரியும், நீ இல்லாமல் என்னால் எதையும் பார்க்க முடியாது. ப்ளீஸ் டேவ் என்னை மன்னிச்சிடு. அங்கே ஜங்குக் தான் அப்படி கண்ணை மூடி அழுதுட்ருக்கா. அப்படியே அவனோட மைண்ட் ஃபுல்லாக அப்படி தேங்கோட அந்த லவ், அவனோட வாய்ஸ் தான் அப்படி கேட்டுகிட்டே இருக்குது. என்ன ஜங்குக்கா, நான் இல்லாமல் இறந்து போகலான்ற அளவுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். இப்போ அப்படியே ஜங்குக் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். இது நீயா? நீ எப்படா? இல்லை என்னோட இமேஜினேஷனா? நீ கீழே இறங்கி வா ஜங்குக்கா, வா.
அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ அப்படி கீழே இறங்கி வரான். அங்கே அப்படியே டேங்கோட கணத்தை அப்படி டச் பண்ணுறா. டேங் டேங் இது நீயா? டேங் என்னால் உன்னை தொட முடியுதுடா. உன்னோட கையை கூட என்னால் தொட முடியுது. டேங் இது உண்மையிலே நீ தானே? ஆமாம் ஜங்குக்கா, நான் தான். ஆனால் நீ இறந்து தானே போயிட்ட. எப்படிடா வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அங்கிட்டே அவங்க அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். சத்தியமாக என்னால் முடியலட்டா. நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியல. எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க தான். ஆனால் எனக்கு என்ன கஷ்டமாச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் நான் நடந்திருக்கேன். ஒரு நாள் ஸ்கூலில் லவ் பண்ணுற அளவுக்கு கூட நான் பாப்பா வந்த பிறகு லவ் பண்ணலடா. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நான் மாறிட்டேனாடா. நான் அந்த லவ் மோசமாயிட்டேனாட்டையோ. ஏ பாரு ஜங்குக்கா, நீ மாறலடா. நீ மாறல. ஆனால் நீ தப்பு பண்ண. நானும் மாறலை. நான் மாற வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஐரா இருக்கா. நான் தனியாக இருக்கிறப்போ எனக்கு அது தெரியல. ஆனால் ஒரு குழந்தைன்னு வருதுல, அவளுக்கு நீ முக்கியம் இல்லட்டையா? சொல்லு. அவளும் உன்னோட பாசத்தை எதிர்பார்க்குறா. என் பாசத்தை மட்டும் என்னால் அவகிட்ட காட்ட முடியலட்டையா? அதுதான்டா நான் பண்ணுற தப்பு, நீ பண்ணுற தப்பு. பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? 2 பேரும் ஆசைப்பட்டு குழந்தை வளர்த்தோம். ஆனால் அவளை நம்மளால் சரியாக வளர்க்க முடியல. அவளுக்காண்டி தாண்டா ஒன்று கண்ட்ரோல் பண்ணேன், எனக்காண்டி கிடையாது. ஐரா மேலே நான் நிறையா கோவப்பட்டேன்டா. ஒவ்வொரு செகண்டும் அவளை நான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன்ல. நான் ஒரு நல்ல அப்பாவாக கூட இல்லை. ரொம்ப ரொம்ப மோசமான அப்பாவாக இருந்திருக்கேன்ல. இங்கே பாரு, அப்படிலாம் கிடையாதுடா. எனக்கு தெரியும்டா, நீ ரொம்ப நல்ல ஒரு அப்பா. அவளுக்காண்டி அவள் தேவையா நீ ரொம்ப அழகாக சைலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணியிருக்க. நீ அவள் பிறக்கிறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும். அவள் பிறந்த உடனே அவளை கையில் வாங்கிறதுக்கு நீ உன் லிப்ஸில் சிரிப்பு அப்படியே அது கையில் வாங்குறப்போ அவ்வளோ ஹாப்பியோடு வாங்கினேன். அப்படியே அவளை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். அவள் மூச்சு விட முடியாமல் அழுதா. அப்படியே பயந்துட்டேன். எனக்கு தெரியாதா? ஐ லவ் யூ ஜங்குக்கா. நீ எப்போவும் ஒரு குட் பாய். நீ ஒரு நல்ல அப்பாவாக தான் நடந்துக்கிட்ட. என்ன அதை காட்ட மாட்டேன்ற. அதுக்குன்னு நீ பண்ண தப்பெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேன். நீ பண்ணுறது தப்பு தான். அதுக்கு என்ன தண்டனை தான் இது. ப்ளீஸ் என்னை விட்டு திரும்ப போயிடாதடா. ஏன்னா நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது டேவ். நானும் கூட வந்துடுறேன். என்ன டேவ். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கு ஃபோன் கால் வருது. ரெஸ்ட் ரூமில் ஜங்கு குளிச்சிட்ருக்கான். வேகமாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. அங்கே பார்த்தா டேங் கையில் ஜங்கு கூட ஃபோன் இருக்கு. அது அப்படியே ஜங்குக்கு முன்னாடி நீட்டுறா. இந்த காலை நான் அட்டன் பண்ணுமா, இல்லை நீ அட்டன் பண்ணி அந்த ரேஸ்க்கு போறியா? டேங், என்ன நடக்குது எனக்கு புரியல. இது கனவா இல்லை நிஜமா? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவுமே புரியலையா? என்னடா சொல்கிற? நீ சொல்லு. உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச உண்மை, இந்த கால் அட்டன் பண்ணால் என்ன நடக்கும்னு உனக்கும் எனக்கும் நல்லா தெரியும். மற்றவங்க யாருக்குமே இது நல்லாவே தெரியாது. இதை அட்டன் பண்ணனால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அதை நீ பார்த்த. இப்போ நீ திரும்ப இதை அட்டன் பண்ண போறியா, இல்லை என் கூட சேர்ந்து வாழ போறியா? சொல்லு. டியாங், என்ன சொல்கிற? இதை ஓவர் போ சிந்தா அப்படின்னு சொல்ல அந்த ஃபோனை அப்படியே தூக்கி போட்டு அவன் அப்படியே டேங்க ஹக் பண்ணிக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரில. இது ட்ரீமாக கூடன்னு தெரில. ஆனால் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மினும் சுகாவும் அப்படியே உள்ளே வராங்க.
டே 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 டேய் என்னடா கட்டி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்க, அடிச்சு தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கா. அங்கே ஜிமின் தான், என்ன மச்சான் ரொம்ப பசமாக கட்டுற, இப்பெல்லாம் புருஷனை வச்சு பார்த்துக்க மாட்டியே, இப்போ மட்டும் என்ன? ஏன்னா நான் டேங்க லவ் பண்ணுறேன். ஐயே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் உன் வாயிலேருந்து இந்த வரதா டேங் தான். ஏய் ஜங்கு என்னை விட என்ன சொன்ன நீனு? ஐ லவ் யூ டேங். இது ஓ வாயிலேருந்து விடுதா? ஏய் உண்மை சொல்லு, நீயா இதை சொன்ன? ஆமாம், ஐ லவ் யூ டேங். ப்ளீஸ் தயவு செய்து என்னை விட்டு போயிடாதா, இப்படியே இரு. அங்கே ஜிமின்தா, இப்போ வச்சு உனக்கு டேங்கோட அருமை புரிஞ்சிச்சே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. இனிமேலாச்சும் அவனை ஹர்ட் பண்ணாமையாச்சும் இரு. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவன் அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேங் நல்லா பார்த்துக்க. ஜங்குக்கு இது நல்லாவே புரியுது, அங்கே டேங் இல்லாமல் அவனால் இருக்க முடியாதுன்னு. ஆனால் ஜிமின் சொல்கிற ஒவ்வொரு டயலாக்குமே அவனுக்கு நல்லா வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து திரும்ப ஒன்றும் இழக்க மாட்டேன். டேங் எப்படி உயிரோடு வந்தான்னா அதை அப்படியே அந்த ஹெவனில் போய் பார்க்கலாம். ஸோ ஹெவனில் டேங் தான் ஜங்கு கூட படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவன் அங்கே பார்த்து அவனும் கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக காடே வராரு. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? அது எனக்கும் தெரியும்டா, அங்கே காடுதா. ஓ ரொம்ப நல்ல விஷயம்டா. சரி நான் திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன்னை அந்த வேர்ல்டுக்குள்ளே திரும்ப நான் அனுப்புகிறேன். ஆனால் நீ எவ்வளோ கஷ்டப்படுற அந்த ஜங்கு கூடவா நீ இருக்கணும்? வாய்ப்பே இல்லை. நீ வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க. அங்கிட்டே அவங்க தான், இது வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நானா? கண்டிப்பாக கிடையாது, நான் பண்ண மாட்டேன். அப்போ நீ ஜங்கு கூட வாழணும்னு நினைக்கிறியா? ஆமாம், எனக்கு ஜங்குக்கு தான். நான் கஷ்டமே பட்டாலும் சரி நான் அவன் கூட தான் இருப்பேன். அவன் எவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கா, உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை காட். அவன் எப்படிப்பட்ட பையனு உங்களுக்கும் தெரியும்ல, எனக்கு தெரியும் என் ஜங்குக்கை பற்றி. அவன் என்னை நல்லா தான் பார்த்துப்பான். அவன் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் நான் அதை மன்னிச்சு திரும்ப அவன்கிட்ட தான் நான் போவேன். என்னை திரும்ப அவன்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா தான் காடுமே வந்து அப்படியே டேங்க ஜங்குக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் டேங்குமே ஜங்குக்கு வந்து மீட் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே வந்து ரீசைக்கிள் ஆகிருக்கும். ஸோ டேங் இறக்குறதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே ரீசைக்கிள் ஆகிருக்கும். டேங்க்கும் ஜங்குக்கும் மட்டும்தான் இந்த விஷயமே ஞாபகம் இருக்கும், மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே வந்து அது அப்படியே மறந்து போயிருக்கும். ஸோ இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐராதா அப்படியே அப்பா 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 என்னப்பா பண்ணீங்க, என்ன தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் தான் அப்படியே ஐராவை தூக்கி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே திரும்ப டேங்க ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேங்கும் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஒருத்தர் மேலே அதிக அன்பு வச்சுட்டா அவங்களுக்கு நீ அடுத்த நிறைய வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப அவங்கள மன்னிக்க நீ தயாராகிட்டேன்னு அர்த்தம். அவங்க சொல்கிற எல்லா பொய்களையும் அடுத்து பெருந்தன்மையாக நீ மன்னிக்க போகிறேன்னு அர்த்தம். அவங்க குறைகளையும் சேர்த்து நீ கொண்டாட போகிறேன்னு அர்த்தம். பொறுமையே இல்லைனாலும் அவங்களுக்காண்டி நீ காத்திருக்க போகிறேன்னு அர்த்தம். இந்த அன்பு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி தண்டனை. சொல்லப்போனால் அது ஒரு ஆயுள் தண்டனை.